ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது விமனுடைய ஒன் ஷாட்டர். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு பாசிட்டிவ் ஐடல் ஹாப்பி ஸ்லாப்ல விட்டு டான்சர் ஒய்ஃப் கேட்டு ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு காரை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த காரில். என் டே சொல்கிறாங்க, என்ன யங் சொல்கிறாங்க, என்ன எவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அது 1 மந்த் ஆச்சு என் பையனை பார்த்து சொல்கிறாங்க. அப்படியே அப்போ வந்து நீ உன்னோட அப்பா அம்மாவோட வெட்டிங் அனிவர்சரி அந்த ஹாப்பினஸ் உனக்கு இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான், என் அப்பா முடிய தாட்டிட்டு வெட்டிங் அனிவர்சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரியா சொல்லிட்டாங்க. என்னன்னா என் பையனை பார்க்காம ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஹேங் சொல்றாங்க. அப்படி ஆமா, வீடியோ கால் பண்ணாக்க பேசவே மாட்டேன்றான். எப்படினாக்க வீடியோ கால் வந்துட்டு அவன் முன்னாடி போய் வச்சா கூட போனேன் அவன் தட்டி விட்டு ஓடி போயிடுறான். அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த நேரில் போய் பாருங்க, டாட்டா டாட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹக் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான் சொல்றாங்க. அப்படி ஆமா, எனக்கு அவன் நேரில் அவனை பார்க்கணும், தூக்கி கொஞ்சம் 1 மந்த் ஆச்சு என் குழந்தைய தூக்கி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே டேட் வைக்கட்டே அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான், ஜிம்மி மட்டும் இருக்க மாட்டாங்க, மற்ற 6 மெம்பர் இருப்பாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க பையன் எனக்கு அவ்வளோ பாசம். ஆமாம் ஹேங், எனக்கு வந்துட்டு அவனா அவ்வளோ பிடிக்குமே சொல்றாங்க. சரி சொல்லு, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், ஜிம்மினா இல்லை உள்ள பையனா சொல்றாங்க. எனக்கு 2 பேரும் 2 கண்கள் மாதிரி சொல்றாங்க. அப்படி ஆமா, எனக்கு 2 பேரும் 2 கண்கள் தான். என்ன அது கொஞ்சம் ஆங்கிரி பேர்டு சொல்றாங்க. அப்படி யார்கிட்ட ஜிம்ல சொல்றியா? ஆமா, கொஞ்சம் ஆங்கிரி பேர்டு. என் பையன் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப சாஃப்டா சொல்றாங்க. அப்படி ஆமா, ரொம்ப சாஃப்டா இருப்பான், சமத்தா இருப்பான், அவ்வளோ சொல்றதெல்லாம் கேட்டுப்பான் தெரியுமா, போனா போதும் டாட்டா அப்படி சொல்லிட்டு ஓடி வருவான் சொல்றாங்க. அப்படி ஆமா, அவனை பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ ஜிம்ல பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடா இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. அதான் டெய்லியில் பேசிட்டு இருக்கேன், வீடியோ கால்லாம் பேசி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்காக ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக அவனுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜவாப் கேட்குறாங்க. இப்போ டே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. எனக்கு 2 பேருமே இம்பார்ட்டன்ட் சரியா, எனக்கு குழந்தையும் இம்பார்ட்டன்ட், ஒய்ஃப் இம்பார்ட்டன்ட் ஆச்சு, 2 பேருமே எனக்கு அவன் இல்லாமலே ஐவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவன் மேலே வச்சுட்டு அவ்வளோ தானே குழந்தைய பிறந்துச்சு சீக்கிரம் டே சொல்கிறாங்க. இப்போ எவனை பார்க்குறாங்க, டே அவன் குழந்தைய வேணும்னு நினச்சாடா, இப்போதைக்கு பிளான் பண்ணவே நீ இதெல்லாம் இது பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி விடுங்க சட்ட முட்டையே சொல்கிறாங்க. என் டைம் இருக்கான்னு அவனை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா, அவ்வளோ சமத்து குழந்தை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எல்லா சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பானே. எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் கூட டடான்றது இந்த வாட்ஸ்அப் மறைக்கவே மாட்டான், அப்படியே கூப்பிடுவான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், கோவமே பட மாட்டான். என் செல்லம் அதை எப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் என்ன என்கிட்ட கேட்பான், எப்போ வருவீங்க வீட்டுக்குன்னு கேட்கும்போது சம்டைம்ஸ் வந்து விட்டு போவாதீங்கன்னு சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அப்போ தான் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடா சரியா, கரியர்லாம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஹேங் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு வீட்டை பார்த்தோம்னாக்கா, ஒரு வீட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கும். நிறைய வேபிகர்ஸ்லாம் வந்திருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேம் சொல்கிறாங்க. வெல்கம் வாங்க வாங்க சொல்கிறாங்க. என்ன ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதில் எங்கள் சனியில் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சூப்பர் சொல்கிறாங்க. ஆமாம் தேங்க வருவாங்க சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. இல்லை பிஸியான ஒரு ஐடல் ஆச்சு அதான் கேட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்போ பார்க்குறாங்க, என்னதான் ஒரு பிஸியான ஐடல் தான் எங்கள் பையன் தானம்மா, கண்டிப்பாக வருவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சரி நாங்களும் அப்படியே பார்க்குறோம் உங்கள் பையன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஐடல் ஆனதுக்கப்புறம் பார்க்கவே முடியலையே சொல்கிறேன். நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவும் பார்த்துக்கலாம் உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காருங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் அப்பா அம்மா சொல்கிறாங்க. என்னட்டு யார் சொல்லி எனக்கு பயமாக இருக்குமா, ஒருவேளை டே வந்துட்டு கேட்பானா, கேட்டுட்டு ஜிம்மி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க கோவப்படுவானா அப்படி சொல்லிட்டு நம்ம டேயா கேட்குறாங்க. டே எனக்கு டேவோட தங்கச்சிடா ஓகேவா. இப்போ நம்ம டேவோட நம்ம பார்க்குறாங்க. அங்கே பாருமா அதை சமாளிச்சிக்கலாம் ஓகேவா சொல்கிறேன். இல்லை எனக்கு பயமாக இருக்கு, ஏன்னா அவன் எப்போவுமே சொல்லுவானா அவன் ஒரு விஷயத்தை ஜிம்மிட்ட வந்து ஹேண்டில் பண்ணாக்கா அது கரெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்ப்பான், ஒரு வேளை கோவப்படுவானா சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்துட்டு அதை சொல்கிறீங்க, ஆனால் 2 விஷயம் இருக்குமா சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் ஓகே நம்ம பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் அமைதியாக ஓகே எதுவும் சொல்லாத வந்தது வராதமா சரியா சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படி இங்கே ஒரு பர்சன் பார்த்தாக்கா அங்கே பாரு செல்லம் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாட்டத்தை அவங்க அம்மா வந்துடுவாங்களா சரியா, அம்மா வந்துடுவாங்க. அங்கே பாருங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை வந்து பே பண்ணிருக்காங்க. அந்த பேப்பர் என்னக்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. டேம் சொல்லாங்க பாருங்க, அங்கே ரெண்டு சொல்லிட்டு கேளுங்கம்மா அங்கே பாரு சாப்பிட சொல்லிட்டு அப்படியே பேபிக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணிருக்காங்க. ரூமில் வச்சுட்டு ஒரு பர்சன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஏங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் இப்படி பண்ணுறது நல்லது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இது எனக்கு ஜிம்மியோட பேரண்ட்ஸ் தான் ஓகேவா. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இல்லைங்க அங்கே பாருங்க அவங்க இன்லாஸ் வீட்டில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்காது, அவங்க வீடு தானே, அவங்க இன்லாஸ்க்கு 30th anniversary. செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து டான்ஸ் ஸ்கூல் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பிகஸ்ட் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அவங்க இன்லாஸே ஓகே சொல்லியிருக்காங்களா, அதான் டேவோட அப்பா அம்மா ஓகே சொல்லி தானே போயிருக்கான் சொல்கிறாங்க. அவங்க ஓகே சொன்னால் போதுமா, டேவோட பர்மிஷன் வேணாம் வா சொல்கிறாங்க. இங்கே பாருமா அவங்க தானே இங்கே இருக்காங்க, டே வந்துட்டு மேக்ஸிமம் இடம் தானே இருக்காரு சொல்கிறாங்க. அவர் பிஸியாக இருக்காரா சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணுங்க, ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நான் போகிறேங்க, எனக்கு ஒர்க் இருக்குது நான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. எனக்கு இப்போ பாருங்க கெஸ்ட்லாம் கேதர் ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேவும் வந்துருவார், வந்து அப்புறம் கேட்க மாட்டாரா அவர் ஒய்ஃப் மட்டும் இல்லைன்றப்போ ஒரு மாதிரி இருக்காது அப்படி சொல்லிட்டு அதாவது விடுங்க டேவுன்னு பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பாவுக்கு கொஞ்சம் நவசாக இருக்குது பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஜிம்முக்கு செல்லாம் அவனுக்கு ரொம்ப கெடுத்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா அவனுக்கும் அவனோட கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே அப்படி சொல்லிட்டு
ஜிம்ல அப்பா சொல்றாங்க, எனக்கு புரியுதுங்க, ஆனா அதுக்காக சொல்றாங்க, பாத்துக்கலாம் ஓகேவா, நீயே கோவப்படுற, நீயே இவ்வளவு கோவப்படுறனாக்கா டே இவ்வளவு கோவப்பட போறேன்னு தெரியல, கொஞ்சம் அமைதியாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு கிராண்ட்மா தான் மெதுவா எழுந்து வராங்க. இப்போ இந்த ஒரு காரும் ஸ்டாப் ஆகுது. டே வந்து ரொம்ப ஹாப்பியா இறங்கி வராங்க. டே தான் அந்த கார்ல இருக்காங்க. டே விட்டே இறங்குறாங்க. இப்போ ஹேங்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட பேரண்ட்ஸ் டே வந்து சொல்லிட்டு போய் வெல்கம் பண்றாங்க. டேவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் டேவோட தங்கச்சி 3 பேருமே ஹேங்ஸ் வாங்க வாங்க சொல்றாங்க. இப்போ பாக்குறாங்க, ஹலோ அங்கிள் ஆண்டி சொல்றாங்க, வாங்கப்பா வாங்க அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாரும் வராங்க. இப்போ நம்ம டேவோட ஐஸ் ஒரு பையன் தான் தேடுது ஃபர்ஸ்ட். எப்பவுமே வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது பையனை தான். இப்போ நம்ம டே கேக்குறாங்க, டேயா சொல்றாங்க. இப்போ டே பாக்குறாங்க, அண்ணா சொல்றாங்க, இங்க பாரு எங்க என் லட்டு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அது சொல்லிட்டு எங்க என் லட்டு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு, அது அவன் ரூம்ல இருக்கான் சொல்றேன், ரூம்ல இருக்கானா, எப்பவுமே நான் வரேன் சொன்னாக்க ஓடி வருவேன் டேடா அப்படின்னு கூப்பிடுவானே, எங்க அவன் சொல்றாங்க, அவன் ரூம்ல இருக்கான், நீ பாக்க நீ உள்ள வா சொல்றாங்க. அப்புறம் எங்க என்னோட இன்னொரு லட்டு சொல்றாங்க, ஆங்கிரி பேர்டு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே சொல்லிட்டு எங்க என்ன ஆங்கிரி பேர்டு காணும் சொல்றாங்க. ஃபோன் பண்றேன் ஈவினிங் டைம் வந்து ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, எங்க போயிட்டு அப்படி சொல்றாங்க, ஒர்க்ல பிஸியா இருக்கானா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேக்குறாங்க. அது சொல்றாங்க, அரேஞ்ச் பண்ணல பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு, அரேஞ்ச் பண்ண நல்லா இருக்கு சொல்றாங்க. ஜிமின் பண்ண சொல்றாங்க, அதான் ஏன் ஒய்ஃப் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. இப்போ நம்ம டியூன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா ப்ரௌடாக இருக்க ஒய்ஃப் நினச்சி சொல்கிறாங்க. பின்ன ஒன்று சொன்னாக்கா அப்படி அழகாக பண்ணிட்டு பார்த்தீங்களா சொன்னாங்க. இல்லைனா கூட என் அப்பா அம்மா வெட்டிங் அனிவர்சரி எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, அதே டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, எல்லா பொறுப்பையும் அழகாக பார்த்துக்கிறான் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு என்ன டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களும் ஹேங்கெலாம் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், டே நம்ம பார்க்குறாங்க, டே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிமின் எங்கள் அம்மா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறேன், எங்கே சொல்கிறேன், இங்கே தான் ஒர்க்காக இருக்கான், ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அப்படி கண்ணை பற்றி எழுது, சரி இங்கே தான் இருப்போம், சொல்லி ப்ரெஷர் பாயிண்ட் தரலாம், நம்ம எப்படி ஒரு மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் சொல்லிட்டு டேரெக்டாக போகிறாங்க. ரூம் போயிட்டு ப்ரெஷர் பார்க்குறாங்க. ப்ரெஷர் பாயிண்ட் ட்ரெஸ் செஞ்சு பண்ணி கீழே வராங்க. கீழே வந்துட்டு அங்கே டேவோட கிராண்ட்மா உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, கிராண்டியை சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, எங்கே வாங்க கிராண்டி, என்னோட பையன் எங்கே, அப்புறம் ஜிம் எங்கே காணும் சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் தானே டேவனை வச்சுட்டே இருப்பீங்க சொல்கிறாங்க. அது ஜிம்மில் அப்பா அம்மா வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா அங்கிள் வச்சிருக்காங்களா, ஆமாம் சொல்கிறாங்க, அந்த ரூமில் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் அந்த ரூம் போகிறாங்க. அப்புறம் ரூமில் லாக் பண்ணுறாங்க. அங்கிள் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, இந்த வாரம் டே அங்கே அப்படி சொல்லிட்டு இப்போ டே ஜிம்மில் அப்பா கூட பண்ணுறாங்க, வாப்பா டே சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தா நம்ம டே தான் ரொம்ப ஆசையா டேம் செல்லும் அப்போ சொல்லிட்டு திரும்புறாங்க கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் டே இப்போ உள்ளவங்க டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ பக்கம் பின்னாடி நம்ம டே வந்துருப்பாரு, ரொம்ப பயமாக இருக்கும். அப்படியே வந்து பார்க்குறா, வந்து பார்த்துட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு, டீயா இது என்னது கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, இது என்ன டீயா அப்படி டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டீயா தான், நீங்கள் பார்ட்டி கோவப்படாத, அது சொல்கிறாங்க, சொல்லி எப்படி என் குழந்தை கடைப்பிடிச்சி டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, குழந்தைக்கு எப்படி கடைப்பிடிச்சி அப்படி டே தான் இப்போ டே கேட்குறாங்க. இப்போ டீயா தான் டே அவனுக்கு தெரியாமல் விழுந்துட்டாடா சொல்கிறாங்க. தெரியாமல் எப்படி தெரியாமல் விழுவான் சொல்லி கேட்குறாங்க. இத்தனை இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, நீ இருக்க, அப்பா அம்மா இருக்காங்க, கிராண்ட்மா இருக்காங்க, இவ்வளோ பேர் எல்லாரும் விட என் ஒய்ஃப் என் ஜிம்மின் இருக்காங்க, அவன் எப்படி அவருக்கும் எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படி டே கேட்குறாங்க. அந்த பக்கம் பேபி டேவ் பார்த்துட்டு டேட்டா அப்படி கூப்பிடுறதே. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே டேக்கு ஒரு மாதிரி இருக்கிறது பெயினாக இருக்குது. எனக்கு டே அந்த பேபியோட ஹெட்டில் அடிபட்டுருக்கு, அதுக்கப்புறம் பேண்டேட் போட்டிருக்காங்க, அதுதான் டேக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது பார்த்துட்டு டேன்னு சொல்லல டூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே இந்த டேட்டா தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி காது சொல்கிறேன், டேட்டா தூக்கு அப்படி சொல்லி பேபி ஹேண்ட் ஒரு நீட்டிட்டு இருக்கோம். டேக்கு ஒரு மாதிரி டேக்கு ஒரு பையன் மேலே பயங்கர காஸ்டம் ரொம்ப வேஸில் வச்சிருப்பாரு பையன் மேலே. இப்போ நம்ம டே கிட்ட போகிறாங்க. பேபி பார்த்து அப்படிலாம் கண்ணுக்குள்ள கொஞ்சம் வெட்டாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கும். அப்புறமா ஜிம்ல அம்மாக்கு ஒரு மாதிரி கட்ட டேங் மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு பேபி தூக்குறாங்க. என்னாச்சுமா என்ன கேட்குறாங்க டேட்டா அப்படி சொல்லிட்டு அதுதான் அப்படியே டேவோட ஷோல்டரை படுத்துக்குது. அப்படியே பார்க்க என்னம்மா என்னாச்சு தெரியும் என்னாச்சு கேட்குறாங்க. டேட்டா வலிக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க வலிக்கு அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு வலிக்குதா டே கேட்குறாங்க. அப்படி பேபி சொல்லிட்டு இந்த பக்கம் டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேபிக்கு இப்போதான் 2.5 years ஆயிடுச்சு இருக்கு, 3 years ஆகுதுக்கு இன்னும் ஒரு 3 month இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ டீயா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் வந்து பார்த்துட்டாங்க, இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் சொல்கிறாங்க. எப்போ நினச்சதெல்லாம் கேட்குறாங்க. அது ஈவினிங் சொல்கிறாங்க. ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். டாக்டர் சொன்னாங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, சின்ன அடி தான் சொல்கிறாங்க. இது பேர் சின்ன அடியா டே கேட்குறாங்க. இல்லை அது சின்ன அடி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட்டில் வச்சு கட்டி விட்டுருக்காங்க. சரி 2 days ட்ரெஸ்ஸிங் பண்ணாக்க சரியாயிடுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டீயா சொல்கிறா. டேக்கு அப்படி ஒரு கோவம் வருது. இதான் நீங்கள் பார்த்துக்க லட்சணமா என் பையனை டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, பால் டே கோவப்படாது சரியா அப்படி சொல்கிறாங்க. சரி இங்கே என்னோட அம்மா என் ஒய்ஃப் டே கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா அம்மா பயம் வருது. ஜிம்ல உட்காந்து பார்க்குறாங்க. என்னாச்சு பாட்டி ஏன் இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் ஜிம்ல பார்க்கணும் எங்கே வா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி கால் சொல்கிறேன் எங்கே வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அவங்க கொஞ்சம் ஒர்க் விஷயம் போயிருக்காங்க சொல்லிட்டு என்ன ஒர்க்கு சொல்லிட்டே கேட்குறாங்க.
அது சொல்றாங்க. சொல்லிட்டியா என்ன இருக்கு டீ கேட்குறாங்க. இங்கே தானே இருக்காங்க. நான் சொல்கிறேன் எங்கே இருப்பான் அப்படி கேட்குறாங்க. எனக்கு அவருக்கு கேட்கணும் எப்படி இந்த மாதிரி நினச்சிட்டு கேட்கணுன்றது தான். எனக்கு ஒரு பேர் யாரையும் இதை கேட்க மாட்டார். இந்த குழந்தைய பொறுப்பு ஜிமின் தானே விட்டு சொல்லுவார். ஜிமின்ட்டு நீ வேறு எதுனாலும் பண்ண ஜிமின் நான் வந்துட்டு கேட்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு நீ எவ்வளோ ஃப்ரீடமாக இரு. பேபியோட பத்திரம் பார்த்துக்கோ. எனக்கு நம்ம தான் அப்பா அம்மா ஓகேவா. நீ மற்றவங்களும் டிபெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் உன்னை தான் டிபெண்ட் பண்ணுவேன். எனக்கு இது நம்ம குழந்தை. நான் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கேன். என்னால் பக்கத்து வந்து பார்த்துக்க முடியல. ஆனால் நீ வந்து பத்திரம் பார்த்துக்கணும். உன்னை நம்பி தான் விடுறேன். பேபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க ஜிம்முக்கு பேபி கற்றுக்கிறது விருப்பம் இல்லை ஸ்டார்டிங்கில். அவருக்கு ஒரு கரியர் வந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் போகட்டும் ஜிம்மி சொல்லியிருப்பாங்க. ஆனால் டேக்கு வந்து ஆசையாக இருந்திருக்கும். செகண்ட் டேக்கு ஜிம்மி கூட கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். டேக் தான் ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கும். ஜிம்மிக்கு கொஞ்சம் பொறுமையாக பிடிச்சிருக்கும். ஆனால் 2 பேருமே எப்படினாக்கா லவ் பண்ணி அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுமாதிரி ஜிம்மி வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. டே தன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பேபி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம டே ஜிம்மிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எனக்கு பேபி மட்டும் பத்திரம் பார்த்துக்கூடா. அவர் எதுவும் வேணாம். என்ன சொன்னாலும் பண்ணுவேன் சரியா. அவனுக்கு நான் எல்லா அளவுக்கு கிளம்பி கொடுத்துருவேன். என்னை லவ் சேர்த்து பேபி கூட்டுறா. நான் பக்கத்து இல்லாதப்போ பத்திரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வைப்பாங்க. இப்போ நம்ம டேக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ இப்போ தெரிஞ்சா என்ன ஆகுமா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டியா ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ்க்கும் பயமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா வந்துட்டாங்க. டேவோட அப்பா வந்து பார்க்குறாங்க. டே அங்கே பாரு ஹேங்ஸ் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க ஓகேவா. அவங்க சேஃப்டி என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கப்பா இங்கே எல்லாம் சேஃப்டி இருக்குன்னு தெரியும் ஓகேவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு எங்கே ஜிமின் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க டேவோட அப்பாவும் பார்க்குறாங்க. பாருப்பா நீ கோவப்படக்கூடாது ஓகே. நாங்கள் சொல்கிறேன் கோவப்படாத சொல்கிறேன் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அப்போ நம்ம டேவோட ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. இல்லைப்பா அவன் டான்ஸ் அகாடமிக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. டான்ஸ் அகாடமிக்கு எதுக்கு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அது ஒன்றும் டே நாளைக்கு மார்னிங் வந்துட்டு காம்படிஷன் இருக்குது. அவங்க ஸ்கூலோடைய அவங்க அகாடமியோட பசங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. அதுவும் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஓகேவா. அதுக்கு கண்டிப்பாக வந்து பசங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். ஏற்கனவே ஜிம்மில் இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துட்டு நல்லா வந்துட்டு சரியாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் ப்ராக்டிஸ் கொடுத்தே ஆகணும். நாளைக்கு மார்னிங் காம்படிஷன் நடக்க போகுது. அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் போயிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் பசங்க கொஞ்சம் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுக்காக போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு என்ன மாட்டியா சொல்கிறாங்க. டேக்கு அப்படி ஒரு கோவம் வருது. ஸோ அப்போ இவங்க இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. அவன் வீட்டோட சொன்னீங்களா இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அவன் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் கூட விட்டு என் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு தெரியுமா அவனுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அம்மா தான் டே சொல்லுவான்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அம்மா தான் சொல்லுவான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்மி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஜிம்மி டிஸ்டாக் ஆயிடுவாங்க. அவங்களால கண்டிப்பாக டான்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உனக்கு எந்த அளவுக்கு பாஸ் இருக்கோ சேம் பாசம் ஜிம்முக்கு இருக்குது சரியா. இவன் உன்னோட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லாட்டி. ஆனால் உனக்கு எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கோ சேம் ஜிம்முக்கு அப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஜிம் ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த மாதிரி பேபிக்கு இந்த மாதிரி அடிப்படை தெரிஞ்சாக்கா அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவன் டிஸ்டாக் ஆகும். அதனால தான் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டேயா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. சரி ஓகே அவன் எப்போ போனான் சொல்கிறாங்க. நீங்கள் 6 o'clock சொல்கிறாங்க. இப்போ டைம் என்ன சொல்கிறாங்க. அப்போ டைம் 9:30 ஆகுது. சரி 9:30 இருக்குது. இது வரைக்கும் அவன் கால் பண்ணானா கேட்குறாங்க. இப்போ நம்ம டீயா அமைதிருக்காங்க. சொல்லிட்டியா அவன் ஃபோன் பண்ணானா கேட்குறாங்க. இப்போ நம்ம டீயா தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் பண்ணி தானே கேட்டானா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. நீ சொன்னியா சொல்கிறாங்க. நான் சொல்லவங்கள சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க பேபிக்கு எதனா நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு நாங்கள் சொல்லவே இல்லை சரியான அவங்கள கோவப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. சொல்கிறா டே தான் கேட்க ரெடியாகவே இல்லை. அப்போ டே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. பாரு என்ன சொல்கிறது கேளு டே சொல்கிறாங்க. இப்போ டே தாங்க பாருங்க பேபி பிடிச்சிக்கோங்க ஓகே பேபி பத்திரமா வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க. டே இங்கே பாடா சொல்லி எனக்கு இந்த ஃபங்க்ஷனாக ஒரு விஷயமே இல்லை சரியா சொல்கிறாங்க. என் குழந்தைக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கும் பேபி தான் டேட்டா போகாத அப்படி சொல்லிட்டு டே பார்க்குறேன். எங்கே போகிற டேட்டா சரியாக வந்துடுறேன் சொல்லி டே தான் வந்துட்டு பிடிச்சிக்கோங்க அப்படி சொல்லிட்டு பேபி நம்ம டேவோட அம்மா கையில் கொடுத்துட்டு அப்படி போகிறாங்க. அந்த பக்கம் அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கா. என்னாச்சுங்க டீம் அப்பா சொல்லிட்டு கோவமாக இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. பாருங்கம்மா எனக்கு புரியுது அவங்க கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துப்பாங்க சார். எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம இன்டர்ஃபியர் ஆக வேணாமே அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் பயப்படாதீங்க ஓகேவா. பேபி மேலே டேக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ சேம் லவ் கேர் நம்ம ஜிம் மேலே அவனுக்கு இருக்குது சரியா. உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. லவ் மட்டும் அவனுக்கு இல்லை சொல்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் நம்ம டே வந்து பாசிட்டிவ் இல்லை இப்படினாக்கா சொல்லிட்டு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு பாசிட்டிவ் ஆகும். அது யாராக இருந்தாலும் சரி ஜிம்முக்கு டே யாரோ க்ளோஸ் ஆனாக்கா டேக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆயிடும். அந்த பாசிட்டிவ்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையுமே. இப்போ நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறேன் எனக்கு புரியுதுங்க. அதெல்லாம் புரியுதா ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்குது. டே அப்போ ரொம்ப கோவமாக இருக்கு. பேபிக்கு அடிப்பட்டு சொல்லியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குற இல்லை ஆண்டி நேரில் பார்த்து சரியாயிடும் ஜிம்னு சொல்லி புரிய வச்சிருவாங்க. ஏன்னா ஜிம்முக்குன்னு தெரியாதுல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டேவோட அம்மாவுக்கு பயமாக இருக்குது. எங்கே ஏதாவது இதான் நடந்துருமோ சார் ஒன்றும் நடக்காது நம்ம பார்த்துக்கலாம் ஓகே கண்டிப்பாக அவன் கூட்டி வருவான். அவன் வந்துட்டு இல்லைன்ற ஒரு கோவத்தில் போயிருக்கான் ஓகேவா. மற்றபடி அதில் ஒன்றும் குழந்தைக்கு அடிபட்டுருக்கா செகண்ட் அவன் இல்லை அதனால தான் அவன் இருந்தது இப்போ சொல்லி நினச்சிக்கேன்.
இந்த மாதிரி அடிப்படிச்சிட்டே அப்படி சொன்னாக்கா அவன் கண்டிப்பாக புரிஞ்சு இருந்திருப்பான். இல்லை அதான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான், மற்றபடி ஒன்றும் சரியா அந்த கோவத்தில் தான் போகிறேன், கூட்டிகிட்டு வந்துடுவான், நீங்கள் வாங்க நம்ம வந்து பார்ட்டி பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு மட்டும் மனசுக்கு இது மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த டேவோட கோவத்தை பற்றி ரொம்ப பொசுவாங்க. ஜஸ்ட்டு ஜிம்மில் அவங்க கசன் படுத்த பேசினாலே டேக்கு அவ்வளோ கோவம் வரும், ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப இதாக நடந்து பாரு. அதெல்லாம் நம்ம ஜிம்மில் நம்ம பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜிம்மி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொசிட்டிவ் சைடு, அதுவும் இல்லை அவதாமா சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் சொல்லிட்டு. அது பக்கம் டே பார்த்தாக்கா டே அவ்வளோ ஸ்பீடாக காஃபி போயிட்டு இருக்காங்க. மாஸ்க் வேர் பண்ணல, எதுவுமே போடல. இப்படினாக்கா மாஸ்க் அந்த சேஃப்டிக்காக எதுவும் ஒரு போடவே யூஸ் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் நம்ம இவங்க கேங்ஸில் பார்க்குறாங்க. டியா சொல்கிறாங்க இப்போ டியா வர ஜங்கு கூட சொல்லிட்டு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டியா நடந்தாலும் சொல்கிறாங்க என்ன டேனுக்கு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா டேயோட நம்ம கையில் வச்சிருக்காங்க. பேபிக்கு ஹெட்டில் அடிப்பட்டு ஒரு பேண்டேஜில் போட்டிருக்கு. ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு அப்படி சின்ன போய் தூக்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. அது வரமாட்டேங்குது. அங்கிள்கிட்ட வாடா சின்ன கூடவா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ அந்த பேபி குறுக்குன்னு பார்க்குறது வா ஜின்னு அங்கிள் உனக்கு ஜாக்கெட் தராங்க வாஸ் கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பேபி போகுது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்க என்னாச்சுடாமா சொல்கிறாங்க. பார்த்தா அது கூட ஹெட்ல நல்லா அடிப்படைனாக்கா ஒரு மாதிரி பேண்டெல்லாம் போட்டிருக்காங்க. செகண்ட் வீங்கிருக்கு, அது பேச வீங்கிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டே மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அச்சோ என்னடா இவ்வளோ அடிப்படிச்சோ அப்பா தாங்கவே மாட்டேன் இதெல்லாம் பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ டீயா பார்க்குறான். அதான் இப்போ இதை பார்த்துதான் ரொம்ப கோவமாக போயிருக்கான் சொல்கிறேன். எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜெயோ கேட்குறாங்க. டான்ஸ் அகாடமிக்கு சொல்கிறாங்க. டான்ஸ் அகாடமிக்கு ஜிம்மில் ஜிம்மிலோட ஆமாம் ஜிம்மில் அகாடமிக்கு தான் சொல்கிறாங்க. ஐயோ அங்கே இருக்க போனான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் ஜிம்மில் கிளம்பி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறா சொல்கிறாங்க. இப்போ ஷோ பார்க்குறேன். அப்போ ஜிம்மில் இங்கே இல்லையா சொல்கிறாங்க. இல்லை இங்கே இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே நடந்தாலும் சொல்ல அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் காம்படிஷன் வரப்போகுது, அதுக்காக பசங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் 2 days அப்படின்னாக்கா அங்கே போய்க்க மாட்டாரு. இந்த ஒர்க்லாம் பார்த்து தர சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த வெட்டிங் ஆனிவர்சரியோட ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. எல்லா ஒர்க்கையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியல. செகண்ட் இவனுக்கு ஒரு 1 day ஃபீவர் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு ஃபீவர் வேறு இருந்துச்சு அந்த டைமில், விடவே இல்லை அவங்க அம்மாவை. அவங்களும் சரி சொல்லிட்டு கூடவே தான் ஜிம் வந்து பார்த்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜிம் வந்துட்டு டே வந்து தான் பார்த்துக்கிட்டாங்க. 2 days லீவ் போட்டு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர்ஸ்லாம் கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம் வந்து ஒரு அகாடமி வச்சிருக்காரு. ஓகேவா அங்கே அவரோட பார்ட்னர்ஸாக இருக்காங்க. டேமின் காய் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பார்ட்னர்ஸாக கூப்பிட்டாங்க. நீ வந்து வந்தே ஆகுண்டா அன்னைக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அன்னைக்கு அவருடைய பசங்களுக்கான காம்படிஷன் இருக்குது நாளைக்கு மார்னிங். நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் பசங்க கொஞ்சம் ஓகேவா இருப்பாங்க, இவரு போய் கம்ஃபர்ட் பண்ணால் தான் அவங்க கொஞ்சம் ஓகேவா இருப்பாங்க. அதுக்காக தான் ஜிமின் வந்துட்டு அப்பா அம்மா பர்மிஷன் கேட்டாங்க. அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம டியா சொல்கிறாங்க. அது சரி குழந்தைக்கு அடிப்பட்டு தெரியாது சொல்கிறாங்க. 6 o'clock தான் அடிப்பட்டுச்சு, நாங்கள் சொல்லவே இல்லை, சொன்னாக்க கண்டிப்பாக டிஸ்டாக் ஆகிடுவாங்க, அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம டியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. அப்போ இப்போ டே கோவமாக போயிருக்கான் சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப கோவமாக இருக்கா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டியா சொல்கிறா. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. இப்போ ஜெகப்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. வரும்போதே அவன் வந்து பேபி பற்றி யோசிச்சுட்டு வந்துருந்தான். இப்போ இந்த மாதிரி பார்த்து ரொம்ப ஹார்ட் ஆயிட் பண்ணிக்கிறான் சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கான் அப்படி சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க. இல்ல பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா அம்மாவுக்கு நம்ம சபையா இருக்கு, இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு வாங்க வெல்கம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு டான்ஸ் அகாடமி பாக்கலாம்டா, ஒரு பர்சன் அப்படி இப்படினாக்கா அந்த உலகத்தையே மறந்து போயிட்டு ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ், அவங்களுடைய இப்படினாக்கா அந்த ஜிம் பண்ணி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த செல்விலாஸ் பனியனு, அதுக்கப்புறம் அந்த ஹிப்பு கிட்ட ஒரு டிஷர்ட் வந்து கட்டின மாதிரி ஹிப்ல வந்து கட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப அழகா ஹார்ட்டா ஒரு போனி டைல் போட்டுக்கிட்டு அந்த கோல்டன் கலர் ஹேர் பார்க்க அவ்வளோ அழகா ப்ரெட்டியா, அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது ஒரு டான்ஸ் கிங்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு. அவங்க அப்படி ஒரு பர்சன் லிஃப்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அழகா டான்ஸ் பண்றாங்க. எல்லாரும் அவங்கள ஆணும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அந்த உலகத்தையே மறந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டான்ஸாக அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டுனாக்கா அவங்களுக்கு ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த டான்ஸ் பண்ணியிருக்க அந்த பொசிஷனை பார்க்கும்போது ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக தத்ரூபமாக ஒரு மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் எண்டிங் பண்ணணும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. 2 பர்சன் சேர்ந்து ஒரு கப்பல் ஆஃப் ஒரு போஸ்ட் தான் அது கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து க்ளாப் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமினா உங்களை யாருமே மீட் பண்ண முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உங்களை யாரும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைமில் நான் இவங்க நீங்கள் 2 பேரும் இப்படி டான்ஸ்லேயே பெஸ்ட் பார்ட்னர் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த போஸ்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ டப்புன்னு ஓப்பன் ஆகுது, சடனாக ஓப்பன் ஆகுதுன்னு திரும்பி பார்க்குறேன். ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு திரும்பி பார்த்தாக்கோ அங்கே ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்துட்டுலாம் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாங்க. டேங் இது வந்து டேங் தானே ஐடல் டேங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. ஆமாம் இது ஐடல் டேங். இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அந்த அகாடமிக்கு நம்ம டே வந்து அதிகமாக வந்ததில்ல, ஜிம் வரவும் விட மாட்டாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா டேங் நிற்கிறாங்க. இப்போ ஜிம் டேவை பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜிம்மினும் அந்த டேமினும் இப்படினாக்கா அந்த போஸ்ட் தான் நினைச்சிருக்காங்க. எப்படி டான்ஸ் ஸ்டெப் போஸ்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படி தான் 2 பேருமே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஒரு பீகாக் போஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே வளைஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு இப்போ ரேஸ் பண்ணுறாரு. கொஞ்சமாக அந்த ஸ்டெப் உதவுமா இப்படினாக்கா
ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. இப்போ எங்க ஜிம் பாக்குறாங்க இங்க என்ன பண்றீங்க ஜிம் கேக்குறாங்க. இப்போ டே பாக்குறாங்க, டேபிள் ஜிம் மறைச்சு பாக்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அப்படி முன்னாடி ஸ்டெப் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டைம் எப்படி நீங்களா போங்க சொல்லிட்டு அப்படி போக சொல்றாங்க. இப்போ போறாங்க. இப்போ டைம் ஓகே ஜிம் நீ பேச சொல்லிட்டு அவருக்கு போயிடாரு. இந்த ரூம்ல ஜிம் டே மட்டும் தான் இருக்காங்க. ஜிம் பாக்க என்னாச்சு டே ஓகே நீங்க இந்த டைம் எங்க பண்றீங்க, நீங்க வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலையா அங்கிள் ஆண்டியோட சொல்லிட்டு நம்ம ஜிம் கேக்குறாங்க. இப்போ டே பக்கத்துல கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம்ல கணக்குல பள்ளியில ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. டே எப்படி சொல்றாங்க. அது பக்கம் டேக்கு அப்படி ஒரு கோவம், அப்படியே அந்த த்ரோட்ல கை வச்சு ப்ரெஸ் பண்றாங்க. உனக்கு இந்த டான்ஸ் அவ்வளோ பாருண்டா என் பையன் விட டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே என்னாச்சு என்ன பேசுறீங்க சொல்றாங்க. என் பையனோட உங்களுக்கு டான்ஸ் பாருண்டா சொல்லு, இந்த டான்ஸ் உனக்கு அவ்வளோ பாருண்டா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன பேசுறீங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே குழந்தைக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு. அவன் கீழே வந்து அடிபட்டு அவனுக்கு பிளட் வந்து அவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கு. பேண்டேட் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, குழந்தைய பார்க்கல அவ்வளோ ஆசை வந்த வீட்டுக்கு. குழந்தை அப்படி இருக்கு, வீட்டில் அவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு இருக்கு. ஆனால் நீங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு யாரு கூட எவ்வளோ அப்படி தானே சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்டே ஏங்க என்ன சொல்றீங்க பேபிக்கு டேனுக்கு என்னாச்சு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ இப்போதான் ஞாபகம் வருதா, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, உனக்கு ஃபேமிலிக்கு ஞாபகம் வருதா உனக்கு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். டே என்னாச்சு எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஜிம் தான் இப்போ டேபிள் புஷ் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணலான்னு பார்த்துட்டு ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் வாங்கி உடச்சிடுறாங்க. அப்படி தூக்கி போகிறாங்க செவுத்துறாங்க. அங்கே ஒரு வால் இருக்கு, வால் அடிச்சிடறாங்க. ஃபோன் அப்படி ஒருங்கி விழுது. ஜிம் பார்க்குற டேங் என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. அப்போ டேக்கு அவ்வளோ கோவம் வருது. டே ஜிம்மில் ஆட போய்க்கிறாங்க. வாசு டே பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குற டே வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜிம்மில் பிடிச்சி வெளில எடுத்துகிட்டு வரும்போது அப்போ அங்கே வெளில அதர் கிளாஸ்லாம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த அகாடமியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. எல்லாமே எட்டி பார்க்குறாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம டேமிற்கு ஒரு மாதிரி இல்லை என்ன பார்க்குறீங்க போங்க சொல்கிறாங்க. இப்போ டேமிற்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மின் டேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங் திரும்பி பார்க்குற ஒரு பார்வை பார்க்குறாங்க. டைமுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜிம் அது சொல்றாங்க. பாருங்க டைம் என்னாச்சு ஏன் இப்படி ஹார்ஷா நடந்துக்கிறீங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்குறாங்க. இது வந்து அகாடமி ஓகேவா, அவங்க ஸ்கூலோட பாருங்க சேர்மன் ஓகே புரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு டான்ஸ் டீச்சர் மட்டும் அவங்க இல்லை ஓகேவா, ஒரு சேர்மனும் கூட நீங்களும் பண்ணலாமா இது தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு டைம் கேட்குறாங்க. ரெப்புடேஷன் போயிடாதா, ஒரு ஹஸ்பண்டோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பரோ இந்த மாதிரி பண்ணுறதா அப்படி சொல்லிட்டு டைமிங் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. பாருங்க இது எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட விஷயம் ஓகேவா, இன்டர்ஃபியர் ஆகாதீங்க ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ஓகேவா, அதாண்டி உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. இப்போ டைமுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம் பாக்குறாங்க. டைமிங் அவங்க எதுவும் பேசுவாங்க ஓகேவா, நீங்க பாருங்க நான் போறேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ டே தான் அப்படியே கார்ல கார் டோர் மட்டும் ஜிம் புஷ் பண்றாங்க. ஜிம்முக்கு கார் டோர் கார்ல வந்துட்டாங்க. டே வந்து டோர் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவருமே கார் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஃபோன் வேற உடஞ்சிச்சு. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அந்த பக்கம் டே அவ்வளோ ஸ்பீடா கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த பக்கம் பார்த்தா கெஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. எங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிம் எங்க என்னாச்சு ஏன்னு உங்க சன்னு காண சொல்றாங்க. இல்ல அவங்க வெளில போயிருக்காங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருவாங்க சொல்றாங்க. அப்படியே ஆமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணவே வந்து வந்துருவாங்க அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இல்லை அந்த பக்கம் டேவோட கார் அவ்வளோ எப்படினாக்கா அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. ஜிம்முக்குலாம் பயமா வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பக்கம் இவர் அடிச்சது. அவருக்கு வந்து என்ன பண்ண தெரியல. அவரோட தாட் எல்லாமே பேபிக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு தாட் மட்டும் தான் அவருக்கு இப்போ இருக்கு. இவர் அடிச்ச அளவுக்கு ஒரு பெரிய வேலையே தெரியல. ஃபைனலா இந்த பக்கம் நம்ம டே வந்து கார் வந்துட்டு இப்படினாக்கா பேக் டோர் வழியாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பேக் டோர் வழியாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு கார் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல இறங்குறாங்க. ஜிம் இறங்கி போகலான்னு பார்க்குறாங்க. நம்ம டக்குனு டே நம்ம ஜிம் எடுத்துக்க அந்த காரில் இப்படினாக்கா ஒரு புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே அங்கே என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் குழந்தைக்கு அடிபட்டுருக்கு, இந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ அங்கே போய் இப்படி இருந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க எனக்கு உங்கள்கிட்ட பேச டைம் இல்லை ஓகே, உங்கள்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு என் குழந்தை பற்றி எப்படி பார்த்துக்கணும் தெரியும் சரியா. ஜிம் அப்படி தள்ளி விட்டு போகிறாங்க. ஏதோ இவருக்கு அக்கறை இருக்க மாதிரி சரி ஜிம் தான் டே புஷ் பண்ணிட்டு போயிடறாங்க. இப்போ டேக்கு இன்னும் கோவம் வருது. இப்போ நம்ம இந்த பக்கம் டே போறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா யாருமே இல்லை. ஜிமின் இப்போ டேரக்டா ஃப்ரண்ட் வழியாக போறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்ல இப்போ ட்ரெஸ் போட்டுருக்காரு. இந்த ட்ரெஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஸ்லீவ்லெஸ் பண்ணி போட்டுருக்காரு. நார்மல் பேண்ட் அது மேலே டிஷர்ட் கட்டியிருக்காரு. இப்போ அவர் வந்து மறந்துட்டு போறாங்க. டக்கு நம்ம டே போட்டு ஜிம்ல அனுப்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ட்ரெஸ்ல போய் நின்று வச்சுக்கேன் என்னோட ஃபேமிலி ஆப்ரேஷன் போட சரியா சொல்லிட்டே சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேங் சொல்றேன். இப்படி ட்ரெஸ்ல போய் நின்று வச்சுக்கேன் அங்கே எல்லாரும் சிரிப்பாங்க ஓகேவா, ஃபேமிலி பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க ஓகேவா. தர்ஷன் ட்ரெஸ் போய் மாத்திரியா சொல்லிச்சுட்டே தான் சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் டேரக்டர் ரூம் போறாங்க. ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வராங்க. முடிவு பார்க்குறாங்க. பார்த்தா பேபி வந்து ஜிம்ல அம்மா கையில் இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. டேயோன்னு அப்படி ஜிம் ஓடி வராங்க. இப்போ நம்ம டேயும் பார்க்குறாங்க அம்மா அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க. பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா என்னம்மா இது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த பக்கம் டே ஜிம் நம்ம தான் அதை பார்த்துட்டு என்னாச்சுமா நான் உங்களுக்கு உங்க எல்லாரும் விட்டு நம்ம நம்பி தான் விட்டு போனேன், என்னாச்சுமா எப்படி அடிப்படிச்சு ஜிம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்து பேபிக்கு பேசாம இருக்கோ. ஜிம் பார்க்குறாங்க. தங்க உனக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. மம்மா வலிக்கு அப்படி பேபி காமிக்கிறது பற்றி ஜிம்முக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கு வலிக்குதா ஜிம் கேட்குறாங்க. பேபி சொல்லிட்டு அப்போ ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியலாட்டியா என்னதெல்லாம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் ஜிம் இங்கே பாரு ஜிம் அது தெரியாமடா அவன் சும்மா ப்ளே பண்ணிட்டு தான் நானும் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம், அது எப்படி மிஸ் ஆனிச்சு தெரியலடா, அவன் தெரியாமல் ஸ்லிப் ஆகி கீழே வந்துடா, அதுவும் ஸ்டோன் போய் அவன் அடிச்சிச்சுடா அப்படி சொல்லிட்டு நம்ம
டியா சொல்றா. ஜிம் பாக்குறாங்க, என்ன டியா பேசிட்டு இருக்கா, அவங்க குழந்தை, அவனுக்கு எப்படி தெரியும் இந்த கல் இது மண்ணு இது எப்படி தெரியும், நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும் அப்ப சொல்லி ஜிம் சொல்றாங்க. அப்புறம் டே பாக்குறாங்க, ஏன் நீங்க சொல்லிக் கொடுக்காம எங்க போயிட்டீங்க, நீங்க தானே குழந்தைட அம்மா அப்ப சொல்லி சொல்றாங்க. நமக்கு ஜிம் பாக்குறாங்க, இப்ப டேயோட அம்மா தாங்க பாருங்கப்பா, எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துருக்காங்க சரியா, நம்ம பேசுறோம் மத்தவங்க கேட்காம இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி வேட பாத்துட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்ப சொல்லிட்டு டேயோட அம்மா கேக்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டி சொல்றாங்க, பாருப்பா புரியுது எனக்கு உங்க பெயின் புரியுது, மேபி அடிப்படிச்சா சரியா, நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தான் நாங்க சொல்லல, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டி முடிச்சு வைங்க சரியா, எனக்கு இந்த பார்ட்டி செலிப்ரேட் பண்ற மூடலாம் இல்ல, ஆனா ஒரு ஆப்ஷன் இல்ல சரியா, எல்லாமே நம்ம வந்துட்டு நீங்க தானே அரேஞ்ச் பண்ணீங்க எங்களுக்காக டேயோட அம்மா சொல்றாங்க. இப்ப நம்ம ஜிம் பாக்குறாங்க, அது ஆண்டி சொல்றாங்க, பார்ட்டியை ஃபினிஷ் பண்ணி வைங்க சரியா, பாருங்க எவ்வளவு கெஸ்ட் இருக்காங்க ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த பக்கம் நம்ம ஜிம் ரெடியாகிறாங்க, எல்லாருமே கூப்பிடுறாங்க, வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க, கிட்ட போறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேயோட பேரண்ட்ஸ் எல்லாம் பேபி கையில வாங்கி வச்சுட்டு கேக் கட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர் கேக்லாம் கட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. டே எனக்கு ஜிம்மே பார்த்துருக்காங்க, ஜிம் வந்து பார்க்குறாங்க, ஜிம்மின்பா என்னப்பா இது சொல்லிட்டு அவங்க கேக்ஸப்பா பார்க்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க, ஸ்லாப் பண்ணுறாரு அவனை டேயோட அம்மா. ஜிம் நம்ம கேட்குறாங்க, பரவாயில்லம்மா என்னோட ஹஸ்பண்ட் தானே போய் என்ன இருக்கு சொல்கிறாங்க. என்னப்பா இதுக்காக அடிச்சாரு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது பேபிக்கு இப்படி அடிச்சிடாதான் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் நீ எதுக்கு அப்படி இப்படி இருக்க, உனக்கு இந்த எவ்வளோ கோவம் நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு எனக்கு புரியுது விட்டுவான்ட்டே இருந்தான். அந்த மாதிரி பேபிக்கு இப்படி அடிச்சு எனக்கு வருத்தம் தான் சரி, ஈவன் நீ இந்த மாதிரி இங்கே எல்லாமே இப்போ டான்ஸ் அகாடமி போகணும் எனக்கே கோவம் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா, எனக்கு சில இடங்களில் நம்ம ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சரியா, நீ இப்படி போனது எனக்கு வருத்தம் தான், ஆனால் உன்னை அடிக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அவனோட ஹஸ்பண்டும் என்ன உன்னை ஹிட் பண்ணாலும் இன்சல்ட் பண்ண பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் அம்மா சொல்கிறாங்க. அம்மா பார்த்துக்கலாம் நீங்கள் விடுங்கம்மா ஜிம் சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் நான் பார்த்துக்கலாம் விடுங்க ஜிம் தான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் ஜிம் வலிக்குதா ஹாஸ்டல் கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே டியா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, குழந்தைக்கு ரொம்ப பிளட் இது போய் லாஸ் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. இல்லை பிளட்லாம் நிறைய போட ஓகே நாங்கள் டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டோம் அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வலிச்சு செல்லும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்து ஜிம்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் டேயோட பேரண்ட்ஸ் கிஃப்ட் ரெசூவ் பண்ணிருக்காங்க, அது ஜிம்கிட்ட பேபி இருக்கு. டேட் பார்க்குறோம், அம்மா வலிக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது ஓகே ஐம் சாரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபியில் வந்து சரி அப்படி பேபியில் அப்படி தான் குட்டி ஹேண்ட் வச்சுட்டு ஜிம் டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அழகாதான் பேபி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறோம். சாரிடா அம்மாவுக்கு தெரியலடா உனக்கு அடிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஏன் ஜட்டியா நீ சொல்லடா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி டான்ஸில் ஃபோக்கஸ் பண்ண மட்டும் டிஸ்டர்ப் ஆயிடுவியா, அதான் எப்படி 2 days லீவ் போட்டு எல்லாமே ஏதாவது ஒர்க் தானே பார்த்துருந்தேன், ஈவன் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது உனக்கான பொறுப்பு ஒன்று இருக்குல்ல, நீ ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு அகாடமியில் ஒரு சேர்மன் இருக்க, செகண்ட் டான்ஸ் டீச்சரும் கூட இல்லையா, நீ உன்னோட பொறுப்பு நீ பண்ணி தர உன்னோட கடமைகளை பண்ணணும் டியூட்டி எல்லாம், அதுக்காக தான் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அம்மா சொன்னாங்க பரவாயில்ல சின்ன அடி தான் நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தாவா அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. எப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, எனக்கு புரியுதுப்பா சரியா நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம்மில் டேவிட கிளம்பி பார்க்குறாங்க. சரிப்பா ஜிம்மி சரியா ஒன்றும் ஃபீல் பண்ண எல்லாம் சரியாயிடும், குழந்தைக்கு சின்ன அடிதான் சரியாயிடும் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரி ஜிம்மி சொல்கிறாங்க. பேபி கிட்ட பரவாயில்ல பேபி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மி தான் பேபி செக் பண்ணுறாங்க. வலிக்குதா ஜிம்மி கேட்குறாங்க. பேபி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவருக்கு அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு, அவருக்கு டே அடிச்சாலும் இப்போ பெரிய பையனாக தெரியல, நான் பேபி இந்த மாதிரி அவருக்கு அடிப்பட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மி தாட்டி என் பேபினாக்கா அவர் ஷோல்டர் வச்சு டேப் பண்ணி தராங்க. 2 days ஜிம்மி தூங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த ஒர்க் எனக்கு வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் பேபியும் பார்த்துக்கணும். பேபி விடாக்க சம்டைம்ஸ் ஜிம்மில் விடவே விடாது, ரொம்ப அட்டாச்சாக விட்டுக்கிட்டே இருக்கும். அவருமே 2 பேர் பேசாமல் வச்சிருப்பாரு, தனியாகவே யாருக்கும் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஜிம்மில் எல்லா ஒர்க்குமே பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மி எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணுவோம். 2 days ரெஸ்ட் எடுக்காமல் இருப்பாரு. இப்போ ஒரு பக்கம் டான்ஸ் கிளாஸ் வேறு அவருக்கு எல்லாமே பிஸியாக தான் போயிட்டு இருக்கு, ஷெட்யூல் வந்துட்டு ஃப்ரீயே அவருக்கு இல்லை. இப்போ நம்ம ஜிம்மி எங்கே ஷோல்டர் வச்சு ஸ்டாப் பண்ணி தராங்க. பேபி அப்படி ஜிம்மி எங்கே ஹக் பண்ணி படுத்துருக்கோம். இந்த பக்கம் நம்ம சுகர் ஜிம்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் வாங்க என் உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காராங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜெவ் பார்க்குறாங்க, அடிச்சுட்டானா கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நல்லா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல, அது உங்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பேபி பார்த்துருக்காங்களா, எனக்கே கஷ்டமாக இருக்குது பேபிக்கு அடிப்படுக்குன்னு தெரியும் போது அப்போ அவர் கஷ்டமாக இருக்குல்ல சொல்கிறாரு. நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல எங்க ஓகே யார் ஹஸ்பண்ட் தரேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரொம்ப ஷாக்கிங் இருக்கா. ஸ்டார்டிங்கில் நம்ம டே கூட என்ட்ரி பண்ணி வைக்கிறப்போ ஜிம்மோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி ஆட்டிடியூட் ஜிம்மு தான் இவங்க பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஜிம்னா அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. எல்லாமே ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாமே மாறும் இல்லையா. ஜிம் டேக்கிட்ட கோவப்படுவாங்க, அது வேற. ஆனால் மற்றவங்ககிட்டலாம் இப்போ ரொம்ப டோட்டலாக மாறிட்டாரு. அவங்க இல்லாஸ்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையுமே மாறிட்டாரு. இப்போ நம்ம ஜெவ் பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் பார்த்தப்ப எப்படி இந்த ஒரு பையன் திரும்ப செம போல்டு ஆட்டிடியூடாக அப்படி இருந்தான். ஒரு ஐடென்டிக்காக நம்மளுக்காக இப்படினாக்கா ஃபேக்கெல்லாம் வந்துட்டு அவன் பேசலாம் மாட்டான்.
அவனுக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அவராக இருந்திருப்பாரு. அதுவும் பேர் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு எங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம் பொறுமை சாப்பிட்டு வாங்க டீயா சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க வா இவங்க சாப்பிட ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீயாவுமே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க கூட தனியாக வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க சொல்லி எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மு தான் பேபி சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பேபி கடிப்பட்டதை தாங்கிக்க முடியல. ஏன்னா பத்திரமா பார்த்து வச்சுப்பாரு. எனக்கு டே அவர் ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காரு இல்லையா, நீ பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு. அது மட்டும் இவருக்கு குழந்தை அவர் அழகாக பார்த்துப்பாரு. ஆனால் சம்டைம்ஸ் அப்படின்னாக்கா அவரோட ஒர்க்கு அவரும் இப்படினாக்கா 24 வயசான கண்ணில் வச்சு பார்த்துக்க முடியல இல்லையா. சில நேரங்களில் நம்ம நடக்கல. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். நான் கேர்லெஸ்ஸாக விட்டு தான் செய்வேன் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மா அம்மா பார்க்குறாங்க. பால் பண்ணி சாப்பிட்டியா கேட்குறாங்க. எனக்கு பசிக்கலாமா அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்லி இல்லைம்மா நான் எனக்கு பசிக்கலாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. நான் சாப்பிட்டப்பா. அப்போ ஜிம்ல அப்பா ஒரு மாதிரி பார்த்துருக்கேன். எனக்கு ஜிம் என்ன அவங்க அப்பா என்ன சொல்ல கேட்டாங்க அடங்கவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னாக்கா நீங்கள் என்னம்மா சொல்கிறேன் என்னமோ கேட்குறது அப்படி சொல்லி ஜிம் சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும்னு சொல்கிற ஒரு பாஸ் தான் நம்ம ஜிம்மின்னு. சேம் டைம் நம்ம ஜிம்மில் அப்பா வந்துட்டு ஜிம் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆக சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின் டான்ஸர் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு டான்ஸராக இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லி ஒரு கேட்ட ஒரு விஷயம்னாக்கா மேரேஜ் மட்டும் தான். அதுவும் ஜிம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க. அப்போலாம் அவ்வளோ பிடிவாதமாக அந்த ஒரு பையன் தான். யார் சொல்லி கேட்க மாட்டார். அவர் ட்ரீமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருந்த ஒரு பர்சன் தான். இப்போ அவர் எப்படினாக்கா ஜிம்மில் அப்பாவும் சின்னதாக கூட அடிச்சிருக்க மாட்டாங்க, காயப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி முதல்ல அவங்க பையனோட கணக்கில் இந்த ஸ்லாப் மார்க் இந்த ஸ்லாப் மார்க் இருக்கு பார்க்க அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கு. வலிக்குதாப்பா ஜிம் நம்ம ஜிம்ல சிக்ஸை காலி வச்சுருப்பான்றாங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா ஜிம் சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் ஒரு மாதிரி இருக்கு. நான் பேசுதா சொல்றேன். இல்லைம்மா வேண்டாம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்றாங்க. இந்த பக்கம் இப்போ நம்ம ஜிம் டேவோட அப்பா அம்மா தான் அந்த பக்கம் கிஃப்ட் ரிசீவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. கெஸ்ட்லேயே போய் தான் பிஸி சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் அவங்க வராங்க. ஜிம் அப்பா ரொம்ப சேடாக இருக்குது பார்க்குற அவங்க கிட்ட வராங்க. என்னாச்சுங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாருங்க நியாயமா சொல்லுங்க எனக்கு புரியுது இருக்குவா. ஜிம்மின் வந்துட்டு வேணும் நான் பண்ணா அவனுக்கு ஒரு கரியர் இருக்கு, அவங்க பையனுக்கு ஒரு கரியர் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. ஏன் இவங்க தான் பாட்டம் தான் பார்த்துக்கணும் டாப்ல அதை பார்த்துக்கணும் எதாவது ரூல்ஸ் இருக்கா தெரியாம தானே பண்ணியிருக்காங்க. குழந்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஓகே எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது குழந்தை கடைப்பிடிக்க நினச்சி. ஆனால் அதுக்காக அப்படி அடிக்கிறாங்க பாருங்க சொல்கிறாங்க. அவர் குழந்தை மேலே அவர் பாசம் இருக்கிறாங்க. எனக்கு என் பையன் மேலே பாசம் இருக்காங்க பாருங்க. என் பையன் நினச்சிக்ஸை பாருங்க சொல்கிறாங்க. இவன் நாலு ஜிம் மேலே கோவப்பட்டேன் வருத்தப்பட்டேன். எனக்கு என்னடா இப்படி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இவன் வந்து டைம்ல அகாடமி போயிருக்கான்னு சொல்லி எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்ல முடியும் சரி. ஆனால் இப்படி இங்கே பாருங்க இது பார்த்து எனக்கு எப்படி மனசு வலிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேவோட அம்மா பார்க்குறாங்க. இருங்க ஃபங்க்ஷன் முடிட்டோம் அப்படி சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிருக்கம்மா. ஏமா ஜிம் சொல்றாங்க. நீ சும்மா ஜிம் சரியா, நீ அப்போ தான் ஜிம்மே எனக்கு பெட்டரா இருக்கு. இந்த மாதிரி அடிமைத்தனமா இருக்கிறத விடவும் நீ அப்போ தான் போல்டா இருந்தால எனக்கு பிடிச்சதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்து பெட்டரா இருக்கு அப்படி ஜிம்ல அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவருக்கு கோவத்தில் பண்ணிட்டாருமா சொல்றாங்க. இங்க பாரு பாத்துட்டாங்க கோவத்தை பண்ணிட்டாருமா ஓகே நம்ம பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம்ல பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சொல்றேன். இப்போ பார்ட்டி ஃபுல்லாக ஓவர் ஆயிடுச்சு. எல்லாரும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் ரிட்டன் கிஃப்ட் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹேங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே நாட்டி நாங்கள் போயிட்டு வருவா சொல்றாங்க. போயிட்டு அவங்க பத்திரமா இருங்க சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேங்ஸ் ஜிம்கிட்ட சொல்றாங்க. ஓகே ஜிம் நாங்கள் போயிட்டு வரணும் சொல்றாங்க. ஓகே ஹேங் சேஃபாக போங்க சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாருமே தனியாக அவங்க வந்து ஒரு காரில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கார் வந்திருக்கோம். இப்போ எல்லாரும் அவங்க காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லா கெஸ்ட்டும் போயிட்டாங்க. இப்போதான் நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. டேங் அப்படின்னு சொல்றாங்க. டேக்கிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு என்னது அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா ஜிம் சிக்ஸை பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுடா டே இது என்னது கேட்குறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. சொல்லிட்டே இப்போ என்ன நினைக்கிற ஜிம் சரி பார்த்துக்கிற குழந்தையால குழந்தை கண்டுபிடிச்சு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் இருந்தாலும் எத்தனை பேர் இருக்கோம், நாங்கள் ஒருத்தர் 2 பேரில் சரியா கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் 6 பேர் இருக்கோம். ஓகே ஒன்னா உன் அம்மா அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் ஆண்டி அதுக்கப்புறம் கிராண்ட்மா ஒரு டியா சரியா அவனு தங்கச்சி இத்தனை பேர் இருக்கோம். நாங்கள் 6 பேர் இருக்கோம். நாங்கள் 6 பேர் இருந்துட்டு அவனை பார்த்துக்கிறப்போ எங்க மேலே தப்பு இருக்கு சொல்கிறாங்க. எங்களை நம்பி தான் போயிருக்கான். நாங்கள் தான் போக சொன்னோம். ஓகேவா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க சரியா. அவன் போக வேண்டிய சுச்சுவேஷன் அதனால தான் நாங்கள் தான் போக சொன்னோம். அதுவும் வேணாம்னு சொன்னாங்க. நம்ம அம்மா தான் சொன்னாங்க டேக் எப்படி ஒன்று கரியர் இம்பார்ட்டன்ட்டோ உனக்கும் அதே மாதிரி கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நீ என்கிட்ட ஸ்டார்டிங்காக தானே சொன்னேன் எனக்கு ரொம்ப கரியர் இம்பார்ட்டன்ட் ஆண்டி நீங்கள் வந்து அதுக்கு பர்மிஷன் தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அவங்க அம்மா பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் நடந்து சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் மேரேஜ் 4 இயர்ஸ் ஆக சொல்லிட்டாங்க. கரெக்டாக தான் டெய்லின்னு சொல்ல சரியா. ஆனால் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. உனக்கு நீ எப்படி உங்கள் கரியருக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறியோ அவ்வளோ ஃபைட் பண்ணுறியோ என்கிட்ட ஃபைட் பண்ணி போனியோ வீட்டில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எல்லாத்தையும் என் கூட இருக்கியா டே கேட்குறாங்க. டேவோட அப்பா கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி எடுத்து அப்பா சொல்கிறாங்க. சொல்லி எல்லா விஷயத்துலையும் இருக்கியா எங்களுக்கு ஹெல்த் எதாவது முடியாமல் போனாலோ இல்லை உங்கள் கிராண்ட்மாக்கு முடியாமல் போனாலோ இல்லை உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாக்கா இல்லை வீட்டுக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று பண்ணாக்க நீ இருக்கேன் எங்க கூட அப்படி கேட்குறாங்க. பட் பசங்க அப்பா இல்லை ஒர்க் சொல்கிறாங்க. உனக்கு உன்னோட ஜாப் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ கரியர் இம்பார்ட்டன்ட்டோ சேம் ஜிம்முக்கு அப்படி தான் ஓகேவா. ஜிம்முக்கு அவன் கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அவனுக்கு அதுக்காக அவனுக்கு வந்து குழந்தைங்கள பாசம் கிடையாது. 24 வயசான குழந்தைய அவன் தான் பார்த்துக்கிறான் ஓகேவா. அவன் வந்து அகாடமி போகிறதுக்கு மட்டும் தான் பேபி வந்துட்டு எடுத்து போக மாட்டான். அதுவும் அங்கே போனால் கூட குழந்தைக்கு சேஃப்ல நினச்சிதான் ஓகேவா. பேபி வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் விட்டு போகிறான். ஃபோன் பண்ணிட்டே இருப்பான். பேபி ஓகேவான்னு சொல்லி இன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் கேர சொன்னேன். எனக்கு இத்தனை பேர்
இருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கோம் பார்த்துக்குறோம், அது கொஞ்ச நேரம் மட்டும் தான் சீக்கிரமே முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தான். ஒரு 9:30க்கு முன்னாடி நான் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா நான் கொஞ்சம் வர லேட் ஆகும் ஆண்டி சொல்லிட்டு இங்கே பாரு இந்த ஒவ்வொரு பர்ஃபெக்டாக ஒவ்வொன்று பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க. சரி ஃபுட்டாக இருக்கட்டும், ரிட்டன் கிஃப்ட்டாக இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் அவன் பார்த்து பண்ணியிருக்கான். எந்த இடத்துலையும் இருக்கா சனிலான்ற குறை எங்களுக்கு வச்சது சரியா. ஒரு பெஸ்ட்டு சனிலா வந்து வீட்டுக்கு இருக்கான், அவனோட சிஸ்டருக்கு ஒரு பெஸ்ட்டு பிரதராக இருக்கான் சரியா. அந்த வீட்டுக்கு எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கான். அப்படி வந்து பையன் தப்பே பண்ணா கூட இருக்கட்டுமே, அது ஏன் ஜிம் பண்ணு கூட கேட்டிருக்கலாம். அதுக்காக அடிப்பியா அப்படி சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்லு அதுக்காக அடிப்பியா, அப்பா அவன் பெயினாக இருக்காதா, உன்னோட குழந்தை கடைப்பிடிச்சா அவனுக்கு எப்படி வலிக்குதோ சேம் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வலிக்கும்ல அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ தரம் அம்மா கலட்டியா ஒரு மாதிரி கண்ணை கலங்கிருக்கா அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜிம் என்ன பண்ண பொறுத்துப்பாங்க. அவங்க அம்மா ஜிம் திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, ஏன்டா அப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்க மாட்டேலாம் சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்க ஜிம்மில் ஒரு செகண்ட் கூட அடிச்சதே கிடையாது இது வரைக்கும். அவங்க அடிக்கவும் மற்றவங்க அடிச்சு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படினாக்கா அவங்க அவங்க இது வரைக்கும் ஜிம் நேரம் அடிச்சது கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க ஸ்கூலில் ஜிம்ல அம்மா சொல்லுவாங்க பாதி ஒரு சின்ன தப்பு பண்ணி கூட நீ அடி வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இருக்கும் உங்க பையன் மேலே ஒரு சின்ன கூட ஒரு சின்னதாக ஒரு கீரல் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் ஜிம்ல அம்மா. இப்போ நம்ம ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க அந்த மாதிரி ஜிம்ல அடிச்சிட்டு வந்து ஏற்றுக்க முடியல அவங்களால. இதுக்கும் அவங்க வந்து ரொம்ப ஹோம்லியா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான். ஜிம்ல வந்து இப்படினாக்கா அந்த ப்ரொஃபஷனலாக விட்டுருணும் அப்படி மேரேஜுக்கு அப்புறம் நினைச்சவங்க தான் அவங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜிம்ல வந்து அடிச்சிட்டு அவங்க ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாருங்கப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு உன் ஒய்ஃப் உன்னோட பையன் உனக்கு எந்த பாரு சேம் ஜிம்முக்கு அப்படி தான் சரியா. அவன் போய்த்த குழந்தை அவனுக்கு பாஸ் காசு சொல்லிட்டாங்க. இப்போ 24/7 அவன் வச்சிருக்கான் சரியா. அவன் எல்லாமே ஒன் டே கூட தூங்குறது கூட இல்லை தெரியுமா சொல்லிட்டு டேயோட அப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்லி உனக்கு உன் குழந்தைய பார்த்து உனக்கு அவ்வளோ பெயினாக இருக்குல்ல, அப்போ அவனுக்கு இருக்காதா சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ வந்து சொல்லணும்னு நேரம் ஓடி வந்திருப்பான் வீட்டுக்கு சரியா. அவன் குழந்தை தான் பார்த்துருப்பான். அவனுக்கு எனக்கு தெரியும் சரியா, நீ என்ன கோபப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பேபி வேணும்னு ஆசைப்பட்டேன், ஜிமின் பேபி வேணும்னு நினைச்சாங்க, அதான் ரீசன் அப்படி சொல்லிட்டு டேயோட அப்பா கேட்குறாங்க. இந்த பக்கத்தே அமைஞ்சிருக்காங்க. நான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், நீ எப்படி ரிக்வஸ்ட்டாக சொன்னேன், ரிக்வஸ்ட்டுக்கு நீ சொன்ன ரிக்வஸ்ட்டுக்காக அவனை பார்த்துக்கா சரியா. அவன் குழந்தை அவனுக்கு எப்படி பார்த்துக்கணும் தெரியும் ஓகேவா. உன்னோட மோர் அவனுக்கு வந்துட்டு பாசம் இருக்குது சொல்கிறாங்க. பட்டே பார்க்குறாங்க. அப்பா எனக்கு சொல்கிறாங்க உனக்கு பாசம் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல சரியா. ஆனால் அவன் பற்றி குழந்தை அவனுக்கு எப்படி பாசம் நம்ம போயிடும். டேயோட அப்பா கேட்குறாங்க. நீ எப்படி அடிக்கிறதுக்கு யோசிக்கவே இல்லையா. சரி உனக்கு பேபி மட்டும் பாசம் ஜிம்ல உனக்கு பாசம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் டேயோட நன்மை பார்க்குறாங்க. டேப்பா நீ பண்ணி தப்பு சரியா, அவனுக்கு தெரியுமா ஜிம்மின் ஒன் டே கூட பேபி இல்லாமல் இப்படினாக்க இருந்ததில்லை. இவன் பேபி வந்துட்டு இப்படினாக்கா அவங்க அப்பா அம்மாவே கேட்டால் கூட கேட்பாங்கல்ல, ஜிம்ல அப்பா கேட்பாங்க ஒன் டே இப்படி கொடுப்பா நான் கூட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி கூட இல்லைம்மா இல்லை பேபி இல்லாமல் இருக்க முடியாது, வந்து நான் வந்து இருக்கேன் பேபி கூட இல்லைனாக்கா பேபி நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படி கூட நம்ம ஜிம்ல பேபி புரிஞ்சது இல்லை, சேம் பேபி அப்படிதான் ஒன்று புரிஞ்சு 2 பேர் இருப்பாங்க தவிர அவங்க அவங்க ஒருத்தர் அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்க சரியா. ஜிம் இல்லாமல் பேபி இல்லாமல் ஜிம் இருக்க மாட்டாங்க சரியா. அந்த கட்டாச்சில் இருக்காங்க. அப்படி எப்படி நீ அடிச்சு அவன் என்ன வேணும்னு பண்ணான்னு நினைக்கிறியா சொல்லுவாங்க, பொறுப்பில் நினைக்கிறியா சொல்கிறாங்க. 2 மாதம் சொல்லுப்பா நான் அந்த காலத்து மனுஷி சரி எனக்கே புரியும், அவன் பொறுப்பு இல்லாமல் எதுவும் பண்ணல சரி, எல்லாமே பொறுப்பாக பார்த்துப்பான், எனக்கு மெடிசனாக இருக்கட்டும், வீட்டுக்கு ஒரு நல்ல சனிலா தெரியுமா. ஸ்டார்டிங் தான் உண்மையை சொல்லவா ஜிம்மில் எப்படினாக்கா அது மேரேஜை பிடிக்காம இருந்தான். ஒவ்வொன்றும் என்கிட்ட டேரெக்டாக சொல்லுவான், நான் இதெல்லாம் பண்ணணுமா சொல்லி என்கிட்ட கேட்டவன் தான். ஆனால் இப்போ நாங்கள் சொல்லாமல் எல்லாமே எங்களை பார்த்து பண்ணுற சரி, எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு வந்துடல அப்படிதான் சரியா. அவனும் ரொம்ப அழகா மாறிட்டான் மெச்சூரிட்டியா. அவன் குழந்தை ஹார்ட் அவன் பார்த்துட்டு இருப்பானா. அப்படி கேட்குறாங்க நீ எப்படி ஸ்லாப் பண்ண, அவனுக்கு கோவம் வந்து கூட நியாயம் பண்ணுறா சரி, ஏன் குழந்தை பார்த்துட்டு கூட கேட்டு குழந்தை கடைப்பிடிச்சிருக்கு நீ பார்க்காம கூட கேட்கல சரி, வேலைன்னு சொல்ல மாட்டாங்க. அடிப்பியா நீ அடிச்சு எவ்வளோ பெரிய தப்பு, அதுவும் கண்டிப்பாக அகாடமியில் போய் அடிச்சிருக்கு, அங்கே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அவனுக்கு எவ்வளோ பெரிய ரெப்புடேஷன் அங்கே இருக்கு. அவன் ஒரு சேர்மன் சரியா, அந்த அகாடமியில் ஒரு சேர்மன். செகண்ட் அவனுக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவனை எப்படினாக்கா அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட ஸ்டூடெண்ட் கொண்டு போய் அடிச்சனாக்கா என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி அடிப்பியா நீ எவ்வளோ கஷ்டப்படுத்துவியா, இதே மாதிரி விஷயம் ஒன்றா அவன் பண்ணாக்கா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். நன்மை கேட்குறாங்க. நீ ஒரு ஐடியல் சரியான உனக்கு எந்த இடத்துலையும் ஒரு உன்னோட நேம் ஒரு ஸ்பாயிலாக கூட சொல்லிட்டு உனக்காக பார்த்து பண்ணுறான், உனக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் நீ வந்து அவன் ஈஸியாக அடிச்சிட்டல அப்படி சொல்லி கேட்குறாங்க. உன் கோவம் காரணம் மறைச்சிச்சா இல்லை உனக்கு ஒன்றும் பேபி மேலே தான் பாசம் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம நன்மை கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மார்க் கேட்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லுப்பா எப்படி பண்ண அவனுக்கு வந்து பண்ண மனசு வச்சு சொல்லிட்டாங்க. 2 days ஆயிடுச்சு அவன் தூங்கி எப்படி சொல்கிறாங்க. டேக் ஒரு மார்க் 2 மாதம் அவன் தூங்கி 2 days ஆயிடுச்சுடா. எனக்கு அங்கே அவ்வளோ ஒர்க்கு, எனக்கு இங்கே வேறு யாருக்கும் இங்கே தெரியல. அவன் தங்கச்சி சின்ன பொண்ணு உனக்கு தெரியும், காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, அவள் தோற்றுருப்பா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளோட விஷயமா இருக்கட்டும், காலேஜ் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே அவள் காலேஜ் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லி எல்லா பொறுப்பையும் வந்து அவனோட ஒய்ஃப் எடுத்துக்கிட்டான் சரி, எல்லாமே அவன் தான் பண்ணுறான். இந்த ஃபேமிலிக்கு ஒரு பிள்ளை கூட இருக்கான் சரியா, நீ எப்படி அவன் ஹார்ட் பண்ணுவ ஸ்டேட் பார்க்குறான்னு கேட்குறாங்க. ராணியா சொல்கிறாங்க. சொல்லுப்பா எப்படி எப்படி கஷ்டப்படுத்துவா, எப்படி ஹார்ட் பண்ணுவா, பேபி இல்லாமல் அவன் இருக்க மாட்டான் ஒரு செகண்ட் கூட. பேபியும் அப்படி ஜிம் இல்லாமல் இருக்க 24/7 ஓட்டிகிட்டே இருப்பான். ஈவன் 2 days பிஃபோர் அவனுக்கு ஃபீவர் இருந்துச்சு தெரியுமா கேட்குறாங்க. கேட்காங்க 2 மாதம் சொல்கிறாங்க 2 days பிஃபோர் ஃபீவர். ஆனால் உன்ட்டு சொல்லவே இல்லை, எனக்கு நீ டிஸ்டாக் ஆகக்கூடாது, உனக்கு வந்துட்டு மைண்ட் அப்செட் ஆகிடும், நீ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், உனக்கு கவலைப்பட வைக்க வேணாம், அவனை உரி பண்ண வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்துக்கிறேன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களால் யாராலையும் கம்ஃபர்ட் பண்ண முடியாது பேபியை. எனக்கு அவன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான்
சரியா. அவங்க அம்மா ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்தா மட்டும் தான் அவன் தூங்கவே செய்வான் சரியா. நைட்டு ஃபுல்லாக ஷோல்டரை வச்சிருந்தான். கீழே போட்டு அழறான்னு சொல்லிட்டு ஷோல்டரை டேப் பண்ணி கொடுத்தான். ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சரியா. அவ்வளோ அவன் சாப்பிட்றானா தூங்குறானா இல்லையோ, ஆனால் அவன் குழந்தைய மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான் சரி. குழந்தை வீடு அவனுக்கு வரைக்கும் சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பையனை எப்படி உனக்கு கிடைக்க மனசு வருது சொல்றாங்க. யாரு கேட்டு அடிச்சா டேவிட் அம்மா டேவிட் கிளம்ப கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப கெட்டியா இருக்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அது சொல்றாங்க சொல்றேன் அடிச்சா சொல்றாங்க. அப்புறமா திரும்பி ஜிம்ல பாக்குறாங்க. ஜிம்ல சிக்ஸ் அப்படியே ரொம்ப ரெட்டிஷா அப்படியே ஃபுல்லா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே பதிஞ்சிருக்கு. டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அம்மா ஆண்டி எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ டேவிட் ஜிம் நம்ம பாக்குறாங்க. பாருப்பா உண்மையை சொல்லுவா ஜிம்லுக்கு ஒரு பிடிக்கவே இல்லை உனக்கு. அவன் அலைன்ஸ் பார்த்துருக்கான். அவன் அலைன்ஸ் சப்ஜெக்ட் பண்ணப்போ உனக்கு பிடிக்கவே இல்லை. எந்த பையனும் வேணாம்னு சொல்ல தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு நான் வீட்டை சொல்லி ஒரு ஆர்மி எப்படி சொல்லி அம்மா சொல்றாங்க. கேட்க ஒரு மாதிரி கதை சொல்றேன். உனக்கு தெரியும் ஒரு ஆர்மி செகண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபேமிலி பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. அவன் தங்கச்சி உன்னுடைய கிராண்ட் மேல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரீசன் தான் இந்த ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணி கொடுத்தா ஹாப்பியா இருப்பான். எனக்கு அவங்க சிங்கிள் சைடா வளர்ந்த ஒரு பையன் தான். எங்களுக்கு போயிடாங்க 3 பேர் தாங்க வீட்டுல. இங்கனாக்கா அவளுக்கு ஒரு சிஸ்டர் இல்ல இருக்கா. செகண்ட் வந்துட்டு இங்க கிராண்ட்மா இருக்காங்க. இந்த ஃபேமிலி தான் நல்லா இருக்கு. இங்க வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தா ஹாப்பியா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தாட்டில மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா. நான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன். இவனோட அம்மாவுக்கு அப்படிதான். உன் அம்மாவுக்கும் என் ஜிம்ல பார்த்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உன்னை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி உன் அம்மாவுக்கு என் ஜிம்ல பிடிச்சிருந்துச்சு. அந்த ரிசல்ட் உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. நல்லா பார்த்துப்பேன் சொல்லிட்டு நானே ஜிம்ட்டு நிறைய சொல்லுவேன். ஜிம்னா மாத்திக்கோ. பிஃபோர் மேரேஜுக்கு இருக்கிற மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் இருக்கக்கூடாது. ரொம்ப தப்புப்பா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் தெரியுமா. சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் சில விஷயம் நான் சொல்லாமே அவனே மாத்திக்கிட்டேன் எல்லாமே. இப்போ நானே வந்துட்டு அப்படி இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா கூட இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு அவனே மாத்திக்கிட்டான் தெரியுமா. அந்த அளவுக்கு மாறி போயிருக்கான். நீ எப்படி அடிச்சு என் பையனா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ நினைக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்லாப் தானே பண்ண அதுக்கு இத்தனை கொஸ்டின் கேட்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்க இடத்துல பார்த்தா தான் தெரியும் ஒரு அப்பா அம்மாவும் உன் பையனுக்கு சின்னதாக அடிப்படைக்கு எவ்வளோ பெயினா இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு கோவம் சொல்றேன். எவ்வளவுதான் குழந்தைங்க வளர்ந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க குழந்தைங்க தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு இருக்கம்மா விடுங்க எதுக்குமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க விடுங்கம்மா நான் பாத்துக்கிறேன் ஜிம் சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா அம்மா இல்லப்பா சொல்றேன். இல்லம்மா பரவாயில்ல ஓகேவா வாங்க நீங்க சாப்பிடுங்க நான் பாத்துக்கலாம் சொல்றாங்க. இல்லப்பா இல்ல வாங்க அங்கிள் ஆண்டிங்க வாங்க சொல்லி உட்கார வைக்கிறாங்க. எனக்கு எல்லாருக்கும் ஜிம்ல பத்தி தெரியும். ஜிம்ல வேல்யூ இத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குல்ல அவங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு தானே இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு அது பெருசா தெரியல வாங்க உட்காருங்க சொல்லி எல்லாரும் உட்காராங்க. ஜிம்ல சாப்பிடுங்க ஃபுல்லா ஷோ பண்றாங்க. என்னப்பா பண்ற சொல்லி சாப்பிடுங்க ஆண்டி ஓகேவா சாப்பிடுங்க சொல்லி சொல்றாங்க. நீங்களே என் ஃபேமிலி ஓகேவா உங்களை பாத்துக்க வந்து என்னோட பொறுப்பு நான் பாத்துக்க மாட்டேன்னா உங்க டியூட்டி நான் பண்ணல ஓகே. இதெல்லாம் என்னோட லவ்வோட கேரை நான் பண்றேன் ஓகேவா. எங்க அண்ணா எனக்கு ஸ்டார்டிங்ல உங்களை எப்படி பார்த்துன்னு தெரியவே தெரியாது சரியா. எனக்கு என்னடா பண்றது உங்களுக்கு எனக்கு புரியல. நீங்க சொல்லுவீங்க எனக்கு தைலத்தை போட்டு விட்டு பார்த்து வச்சுட்டு சொன்னீங்க மசாஜ் பண்ணி விட்டுலாம் சொன்னீங்க எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருந்தது தெரியல. அப்பா அம்மா மட்டும் தான் நான் அவங்க கூட தான் வளர்ந்தேன். எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு ஸ்டார்டிங்ல மாறிச்சு போக போக என்கிட்ட கேரிங்கா பேசுவீங்க இல்லை. அப்போ எனக்கு அந்த லவ் எனக்கு பிடிச்சிச்சு. அந்த கேர் எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேசப்போ மனசு விட்டு பேசப்போ ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்களா. என்னோட கிளாசிக்கல் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா பண்றது. கொரியன் டான்ஸ் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீ தான் அழகா பண்றீங்க சொன்னீங்களா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என் அப்பா அம்மா கூட என் அம்மா கூட இந்த அளவுக்கு டான்ஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோட அங்கிள் அப்படிதான் எனக்கு என்னோட அப்பா மாதிரி உனக்கு என்ன பண்ணிச்சு மீன் நான் இருக்க கூட அப்படி சொன்னாங்க. சிஸ்டர் இல்லாஹிவ அவளுக்கு பெருசா மெஜாரிட்டி இல்லை இருந்தாலும் கூட அவள் ரொம்ப அழகா கேர் பண்ணுவா. சொல்லுவா ஜிமின் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஜிம்ல அண்ணானுக்கு கூப்பிடுவா. சம்டைம் ஜிம்ல ஹேங் கூப்பிடுவா. சம்டைம் ஜிமின்னு கூப்பிடுவா. அப்படி மாற்றி மாற்றி கூப்பிடுவா. அவருக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே லவ் கேர் கொடுத்துருக்கேன். அள்ளி கொடுத்துருக்கீங்க சரியா. சம்டைம்ஸ் நான் ஒர்க் போயிட்டு வந்தா கூட ரொம்ப டயர்டா இருக்கும். எந்த ஒர்க் பண்ணாலும் படுத்துருவேன். ஆண்டி இருக்கிறாங்க எல்லாமே பண்ணி வைப்பாங்க தெரியுமா. நம்ம பிஃபோர் இல்லை குழந்தை பிறக்கும் வரைக்கும் சரி இல்லை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி எப்பவும் நீங்க தான் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. உங்களை நான் பார்த்துக்க மாதிரி யார் பார்த்துப்பா சொல்லுங்க சொல்றாங்க. இது எனக்கும் நான் ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம் ஓகே நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். எனக்கு அவருக்கு என்ன அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சேம் எனக்கு அவர் மேலே கோவப்படுறது கத்துறதுக்கு உரிமை இருக்கு. ஓகே நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்க யாரும் ஒரு பண்ண வேணாம் ஓகேவா. எனக்கு நாங்கள் நாளைக்கு கூட சரியாயிடுவோம். இப்போ நீங்களா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் வந்துடல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டேக்கு அப்பா அம்மா மேலேயும் இல்லை அப்பா அம்மாவுக்கு டே மேலேயும் இல்லை உங்களுக்கே கூட அப்பா அம்மா அப்படி வந்துருக்கூடாது சொல்றேன் ஜிம்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு ஜிம் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஜிம்ல சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா ஓகே நான் பாத்துக்கிறேன். இது என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிரச்சனை ஓகே நான் பாத்துக்கிறேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மா பாக்குறேன் ஓகேப்பா இது உங்க பிரச்சனை ஓகே ஜிம்லாப்பா அமைதியா இருங்க எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல கூப்பிட்டு சர்வ் பண்றாங்க. சாப்பிட முடிச்சிடறாங்க ஓகேப்பா நீங்க கிளம்புறீங்களா சொல்றாங்க. இந்த பக்கம் டே பாக்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்றாங்க. இப்போ டேயோட அம்மா ஜிம் அப்பா பாக்குறாங்க. என்னப்பா சொல்றாங்க. இல்ல ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு நீங்க எங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அந்த டைம் வீட்டுக்கு போற சேஃப் இல்ல சொல்றாங்க. இல்லப்பா அது சொல்றாங்க. இல்ல ஆண்டி இங்கே ஸ்டே பண்ணிங்க சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம்ல டேயோட அப்பா வாங்க ஸ்டே பண்ணுங்க உங்களுக்கு ரூம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் டேவிட் அவங்க கிராண்ட் மதா ஜிம்ப்பா எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போய் விட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் இந்த அவங்க கிராண்ட் மாசம் கூட்டிட்டு போயிட்டு ரூம் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ரூம் உட்கார வச்சுட்டாக்கா பாக்குறாங்க என்ன தரவா சொல்றாங்க. இல்லப்பா எனக்கு இது வேணாம் சொல்றாங்க. அது சொல்றாங்க பாரு செல்லம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது இதெல்லாமே நார்மல் விஷயம் ஓகேவா சொல்றாங்க. ஆனால் சொல்றாங்க ஆனால் 3% ஃப்ரீ ஆகாமல் நல்லது ஓகேவா சொல்றேன். எனக்கு இது வேற மாதிரி ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா. இது எனக்கு 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்க வேண்டிய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாங்க.
அதை சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு என் குழந்தைங்களோட பாஸ்தா அவர் நடிச்சிட்டாரு ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியல, அவன் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வச்சுருக்கான், அவங்களுக்கு ஈஸியாக இருப்பான் பாஸ்துவா, அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க தெரியுங்கிறான்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன தப்பாக வச்சுக்கேன், அவன் என்னன்னு கேள்வி வைக்க ஷர்ட் பிடிச்சிக்கிறேன் என்று அடிச்சு அவனுக்கு என்ன எப்படி அடிப்பா சொல்லிட்டு சண்டை போட்டு வைக்க நான் கேட்கவே மாட்டேன். அது ஒரு ரூம் எல்லாம் நடக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு தெரியாமலையும் மற்றவங்க இன்டர்வியூ ஆகாமல் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரெண்டு நாள் சொல்கிறாங்க. என் குழந்தை ரொம்ப பிடிச்சிட்டு ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் டேவோட நல்லா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப பிடிச்சிட்டு ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, போப்பா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. சரி தூங்க சார். ஜிம் அவனுக்கு நாங்கள் கவர் பண்ணி வச்சுட்டு ரூம் லாக் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ டீயா ரூமுக்கு போயிடறான். அந்த பக்கம் டேவோட பேரண்ட்ஸ் ஜிம்மோட பேரண்ட்ஸ் ரூமுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பேபி வந்துட்டு நம்ம டேக்கிட்டு தான் இருக்கு. இப்போ டே தான் பேபி வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்லுவாங்க. வா ஜிம் கூப்பிடுறாங்க. இப்போ பேபி தான் அப்புறம் ஜிம்கிட்ட பார்த்து ஜிம்முக்கு தூக்கிறாங்க. போமா ஜிம்மிட்ட மேலே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு பேபிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு நார்மல் கிளாத் போட்டு விடுறாங்க. போட்டுவிட்டு பார்க்குறாங்க. தூங்குவோமா ஜிம் கேட்குறாங்க. பேபி பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறது ஜிம் ஹக் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு வாசல் ஜிம் அவர் படுத்துட்டு அவரோட மேலே பேபி படுக்க வச்சுக்கிறாங்க. அது பேபி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்குதா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. வலிக்காது சரியா மம்மா டேப் பண்ணி தரேன் தூங்குறியா சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்துட்டு சரி எப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வீட்டு எல்லா டோர் லாக் பண்ணிட்டு ரூம்குள்ள வராங்க. நமக்கு ஜிம்மி வார்த்தை கூட பேசல. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. பேபி கொஞ்ச நேரத்தில் அழகாக தூங்கிட்டு இப்போ நம்ம ஜிம்மி மெதுவாக பேபி இறக்கி கீழே படுக்க வச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ் அந்த பேபி மேலே ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அவரால் தாங்கிக்க முடியல. எனக்கு அவருக்குமே குழந்தை அவ்வளோ உயிர். அவரும் உண்மையாக பேபி வேணாம் தான் நினச்சிருப்பாரு. அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு பேபி வந்து யோசிக்கிட்டா தாட்டி இருந்திருக்காது, யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது மேலே அவ்வளோ பாசம் வச்சிருப்பாரு, அவ்வளோ கேர் வச்சிருப்பாரு. ஈவன் பேபி போனப்போ ரொம்ப ஃபேட்டாக இருப்பார். அந்த டைம் கொஞ்சம் ஒரி பண்ணியிருப்பாரு. நம்ம எப்படிதான் அகைன் வந்து கம்பா கொடுக்க போகிறோம், நம்ம எப்படி வந்து அந்த டான்ஸ் ஃபீல்டில் வந்து அகைன் இருக்க போகிறோம்னு நினச்சிருப்பாரு. அவ்வளோ ஃபேட்டாக இருப்பார். ஆனால் அகைன் அவர் வந்து அவரே எப்படினாக்கா பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் எப்படினாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பாடி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. தெரியுமா எனக்கு இந்த டான்ஸ் கிடைக்கப்பட்ட அதை விட தாண்டி மோர் எனக்கு நிற்பாருன்னு தெரியுமா. எனக்கு கரியரும் சரி நீ சரி ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகேவா. அந்த ஃபேமிலி சரி எனக்கு எனக்கு கரியரும் எனக்கு ஃபேமிலியை நான் ஒரே வேலை பார்த்துருக்கேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. அந்த கரியர் கூட ஒன் டே என்னோட போயிடும். ஆனால் அந்த ஃபேமிலி விட்டு போக நம்புறேன் சரியா. என் ஃபேமிலி என் கூட இருக்கிற மாத்திரம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறேன் தெரியுமா. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி நான் உன்னை பார்க்குறதுக்கு கஷ்டம் போயிடும். ஐம் சாரி உனக்கு அடிப்பட்டது அம்மா தான் ரீசன் ஓகேவா. அம்மா உன்னை சரியாக பார்த்துக்கிறேன். நான் எப்போயும் மற்றவங்க டிபெண்ட் பண்ணவே மாட்டேன், மற்றவங்க நம்ப மாட்டேன். எவ்வளோதான் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் கேர் பண்ணி பார்த்துட்டாலும் என்னோட ஐசன் தான் இப்போ வந்துட்டே இருக்கும். நான் என் கண்முடி இருந்தால் மட்டும் தான் நீ சரி பார்ப்பேன் நம்புவேன். அதான் நான் இது வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டேன். இந்த டைம் நான் அந்த கொஞ்சம் கேர்லெஸ் வந்துட்டேன் சரியா. எனக்கு ரொம்ப கேர்லெஸ் ஆகிட்டேன். தப்பு எம்எல்ஏ சரியா 2 பேர் கூட தான் சாரி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபி அப்படி தூங்கிட்டு இருக்கேன். சாரி ஜிம் தான் போயிட்டு பேபி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. மன்னிச்சுக்கோ அம்மா மன்னிச்சிட்டு பெயினாக இருந்துச்சா வலிச்சிச்சா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜிம்மில் கண்ணுக்குள்ள அவ்வளோ டேஸ் டேக் அது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே இருக்காங்க அந்த ரூமில் இருக்க அந்த விண்டோஸ் கடந்து நின்றுருக்காங்க. ரொம்ப சாஞ்சி நின்றுருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அழுத பார்க்க அவருக்கு இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டே வச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப தெரிஞ்சிருப்பாங்க. ஜிம்மி இங்கே பாரு ஜிம்மி சொல்கிறாங்க. பாருங்க டே எனக்கு பயமாக இருக்குட்டே. இப்போ பேபி சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பயமாக இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்ம் ஆகலையே உனக்கு சிம்டம்ஸ் விடுதானே அப்படி இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குட்டே பேபியாக இருக்கக்கூடாது சரியா. என்னால் இப்போ பேபி யோசிக்க முடியாட்டி அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்துட்டு இல்லைடா எனக்கு தெரிஞ்சு பேபியாக இருக்குமோ சொல்கிறாங்க. பாருங்க வந்து ப்ளே பண்ணி ஓகேவா. என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு 3 years போட்டு தானே சொன்னேன். மேரேஜ் ஆகிட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்க ஒரு 5 month ஆகுது. அதுக்குள்ளே பேபி வரும் ஜிம்மு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க டே அப்படி ஜிம் சாமி பட்டியே திட்டுறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு பேபி தான் சொல்கிறாங்க. பேபி தான் சொல்கிறாங்க. பாருங்க அது மாதிரி யோசிக்காதீங்க ஓகே. அவ்வளோ இருக்காது ஜிம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா நெக்ஸ்ட் பேபி ஃபார்மே ஆகிருக்கும். பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பட்டே பயந்துருப்பாங்க என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஜிம் இந்த டபுள் லைன் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருப்பாரு. ஒரு மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிட்டு நான் ஜிம் கேட்குறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஆமாண்டா நீ அம்மா கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் பயந்துருக்கு என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அந்த செகண்ட் எல்லாமே மறந்துருப்பாரு. நான் அம்மாவுக்கு போகிறேன் நான் எனக்குள்ள ஒரு குழந்தையா ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு தெரியல அந்த செகண்ட் அது எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அந்த டான்ஸ் கரியர் அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குழந்தை வரப்போகுது ஜிம் பார்க்குறாங்க. நான் யோசிக்கவே இல்லையே. நான் ரொம்ப லேட்டாலாம் வரணும்னு நினச்சி பிளான் பண்ணேன். அவர் பிளான் பண்ணாக்க அது ஒரு பிளான் நடந்துருச்சு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் டே வந்துட்டு சொல்லிப்பாங்க எனக்கு பேபி வேணும் எனக்காக பெற்று கூட ஜிம் சொல்லிப்பாங்க. அதுக்குள்ள ஒரு சண்டை தான் போட்டிருப்பாரு. ஒவ்வொரு டைம் ஜிம் கிட்ட டே கிட்ட போனால் போதும் ஜிம் திட்டுவாங்க. பாருங்க சேஃப்டி இல்லாமல் பக்கத்தில் வரீங்கன்னா ஜிம் திட்டிட்டு இருப்பாங்க.
இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருப்பாரு சம்டைம்ஸ். இப்போ நம்ம ஜிம் பண்ணாக்கா பெருசாக இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சா கூட விட்டுருப்பாரு. எனக்கு தன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அவர் ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லி அப்படி நினைச்சிட்டு விட்டுருப்பாரு. இப்போ இந்த பேபி வந்ததுக்கப்புறம் இன்னும் அவங்க ஹாப்பியாக மாறிப்பாங்க. லைஃப் ரொம்ப அழகாக மாறி இருக்கும். அப்புறம் பேபி வந்ததுக்கப்புறம் ஜிம் பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாங்க. டேவன் அப்புறம் எப்படி வெயிட் பண்ணிட்டேன் எப்படி சரி பண்ண தெரியல சரி ஜிம் இந்த அவனால ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி எதுவும் சொல்ல மாட்டாரு. டேவ் மட்டும் திட்டிட்டு இருப்பாரு. இப்போ டேட் மட்டும் சண்டை போடுவாரு. நீ மட்டும் அப்படியே இருக்க பர்ஃபெக்டாக இருக்க நான் மட்டும் பாரு இப்படி இருக்கேன் சரி ஜிம் திட்டி இருப்பாங்க. உன் கரியர் மட்டும் கரெக்டாக இருக்கு என் கரியர் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னு கூட ஒன் டே கூட பேபி ஒரு வார்த்தை கூட சொல்லிக்க மாட்டாரு. அதை அழுதாக்க இவர் அழுதுருவாரு. அந்த அளவுக்கு இந்த பேபி மேல பாசமா இருப்பாரு. நினைச்சு பாக்குறாங்க என்னோட மோர் லவ் நீ கிரேஸை கொடுத்துருக்கலாம். அவன் மேலே எத்தனையோ டைமும் நான் அவனுக்கு எவ்வளோ எந்த டைம் வீடியோ கால் பண்ணாலும் முடிச்சுட்டா இருப்பேன். எனக்கு கேட்டால் பேபி வந்துட்டு ப்ளே பண்ணுறான்னு சொல்லுவேன்ல. அப்போ வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா நீ மட்டும் முடிச்சுட்டு இருப்பல கேட்டால் பேபி ப்ளே பண்ணுறான் டே தூங்கலாம் சொல்லிட்டு இருப்பல. அப்போ ஒன் டே கூட அவன் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன் டே கூட டயர்டாக சொல்லிருக்க மாட்டாங்க. அவன் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன் டே கூட கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டாரு. எனக்கு குழந்தை தூங்கலாம் நான் தூங்காம இருக்கேன் அப்படிதான் சொல்றத விட அது ஹாப்பியாக சொல்லுவார். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பார்த்துப்பாரு. அப்பெல்லாம் மதிச்சுட்டே நினச்சி பார்க்குறாங்க உனக்கு அவ்வளோ கேர் இருக்கு அவ்வளோ லவ் இருக்கு. அப்போ நான் எப்படி யோசிச்சேன் தப்பு என் தப்பு நான் அவசரப்பட்டேன். அதுவும் நான் டேம் உங்களுக்கு பார்த்தனா எனக்கு அதே வேற அந்த போஸ்ட்ல பார்த்ததும் எனக்கு இன்னும் கோவம். நான் வரும்போது கூட அவனை ஸ்லாப் பண்ண நினைச்சுலாம் வரவே இல்லை. எனக்கு கோவம் தான் அப்படியே சொல்லிட்டு கோவம் தான். அந்த பக்கத்துல வந்து பாக்குறப்போ எதுவும் அவங்க கூட இருந்தியா எனக்கு அதை பார்த்து இன்னும் கோவம் வந்துச்சு. எங்க அந்த கோவம் வச்சுனே தெரியல எனக்கு. அப்படி சொல்லிட்டே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படி அழுதே இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு அழுது பேபி பக்கத்தில் அழுதுட்டு அந்த பக்கத்து படுத்துடுறாங்க. டே கிட்ட விடுறாங்க. கிட்ட ஜிம்மி ஹேண்ட் விட்டுக்கிறாங்க. ஜிம்மி டேவோட ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிம்மின் எப்படி சொல்றாங்க ஜிம் பார்க்குறாங்க பாருங்க நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் சரியா தப்பு ஏமேல் தான் மன்னிச்சுக்கோங்க ஓகேவா. இது எனக்கும் குழந்தைங்களுக்கும் குழந்தை ஓகே ரெண்டு பேருக்கு சொந்தமானதுதான். தப்பு ஏமேல் தான் ஓகே பேபி சரியா பார்த்து கம்ப்யூட்டர் ஏன் தப்பு தான் மற்றவங்களை நம்பி நான் கொடுத்துடக்கூடாது மன்னிச்சுக்கோங்க. ஜிம்மின் அப்படி படுத்துறாங்க. டே பார்க்குறீங்க நல்லா பேசிட்டு இருக்கா. டே கேட்குறாங்க இங்க பாருங்க டே சொல்றேன் என்ன பேசிட்டு இருக்கு நமக்குள்ள அவ்வளோதானா. டே கேட்குறாங்க சொல்றேன் நமக்கு அவ்வளோதானா இங்க பாரு ஏன் உனக்கு இதுக்கு சண்டை போடுறதே இல்லையா நீ எடுத்துக்கு தெரியல. டே கேட்குறாங்க ஜிம் வந்து இருக்காங்க சொல்லுடா நீ பனிஷ் பண்ணது இல்லையா. டே கேட்குறாங்க ஜிம் வந்து இருக்காங்க சொல்லு நீ பசு வாழ்ந்தது இல்லையா நீ என்ன பனிஷ் பண்ணது இல்லையா. டே கேட்குறாங்க ஜிம் வந்து இருக்காங்க உங்க பாரு ஜிம்னு சொல்றாங்க ஸ்கூலுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படியே நாமப்படுத்துவீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்றாங்க சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றீங்களா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க தப்பு தான் அது கொஞ்சம் கோவத்துல சொல்றாங்க. அது அவங்களுக்கு கோவத்துல என்ன பண்ணுவீங்க இல்லை பண்ணுங்க ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க சொல்றாங்க அது எப்படி நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ வரல அப்படிதானே சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க நீங்க அப்படிதான் நினைச்சிருக்கீங்க அதுதான் கேட்குறீங்க நான் டான்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க அதுல கரியர் தானங்க ஏங்க தப்பா பேசுறீங்க ஜிம் சொல்றாங்க. நான் தப்பா பேசலடா அது ஜஸ்ட் கோவம் சரியா கோவத்துல தான் ஐம் சாரி சொல்றாங்க. கோவத்துல தான் பேசுறீங்க அப்படிதானே ஜிம் சொல்றாங்க. இப்போ டே தான் ஜிம் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஐம் சாரி ஜிம் டே சொல்றாங்க. தேவையில்ல எட்டு விடுங்க ஜிம் தான் டேவோட ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. இப்போ டே ஜிம்ல ஹக் பண்றாங்க. அந்த பெட்ல ஜிம் பாக்குறாங்க எட்டு போங்க சொல்றாங்க. சாரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் ஓகேவா ஐம் சாரி டே சொல்றாங்க. எட்டு போங்க டே அவங்க சொல்றாங்க. இப்போ டே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி ஓகேவா மன்னிச்சுக்கோ தெரியாம பண்ணிட்டேன் அடிச்சிட்டு சரியா பேசுடா பேசாம இருக்காதா கஷ்டமா இருக்கு சொல்றாங்க. ஜிம் பாக்குறீங்க வேணா உங்களுக்கு மட்டும் பையனா அங்க பாருங்க அது ஏன் பையன் சரி நான் பத்தி ஏன் குழந்தை இவன் 24/7 நான் தான் அவன் இருப்பான் சரியா எல்லாருக்கும் அவன் இருக்கவே மாட்டான். உங்களை பிடிக்கும் உங்களுக்கு டேடாவும் உங்க மேல பாசம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனா அதை தாண்டி நான் எல்லாம் 1 செகண்ட் கூட விளக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு ஜிம் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் இருப்பான் ஒரு 3 hours 4 hoursன்றது அது மற்றவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சா மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கோங்க அவனால இருக்க முடியாது தெரியுமா ஜிம் சொல்றாங்க. டே பாக்குறாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது சொல்றாங்க. எது குழந்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சொல்றீங்க உங்களுக்கு அக்கறை இருக்க மாதிரி ஜிம் சொல்றாங்க. டே பாக்குறேன் உனக்கே தெரியாதா நான் சொன்னேன் என் இடத்தையும் சேர்த்து நீதான் பாத்துக்கணும் என்னையும் என்னோட லவ் கேர் சேர்த்து நீதான் கொடுக்கணும் அவன் பக்கத்துல இருக்க நான் சொன்னேன் ஜிம் சொல்லிட்டே சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க அப்ப நான் ஜிம் கொடுக்காம இருக்கேன் ஜிம் சொல்றாங்க. தப்பு தான்டா மன்னிச்சுக்கோ சாரி டே சொல்றாங்க. ஜிம் பாக்குறேன் எட்ட போங்க ஜிம் தான் டே புஷ் பண்றாங்க. இப்போ டே ஹக் பண்றாங்க. சாரிடா மன்னிச்சுக்கோ சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க ஜிம் டே மறைக்கிறாங்க. எட்ட போயிடு சரியா நம்மளும் கோவத்தை இருக்கேன் ஜிம் சொல்றாங்க. டே பாக்குறாங்க அதான் சொல்றாங்க இங்க அவ்வளவு ஒர்க் இருக்கு ஒரு ஒர்க்கு நீ பாத்துட்டு இருக்கியா உனக்கு மட்டும் எல்லாத்தையும் கரெக்டா நடக்கணும் உனக்கு எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா நடக்கணும். உன்னுடைய ஒர்க்கா இருக்கட்டும் உன் கரியர் உன்னுடைய மாடலிங் கரியர் எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு ஒரு மாடலிங் அப்புறம் ஆக்டர் சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்க பிஸியா இருந்தாலும் எவ்வளவு ஷெடியூல மேனேஜ் பண்ணிக்கிற அந்த வீட்டை பத்தி ஒரு செகண்ட் கவலைப்பட்டிருப்பியா கேட்கறேன். நல்ல வேலை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என் அப்பா அம்மா எனக்கு புரிஞ்சுக்கிறேன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்காங்க எனக்கு அது வரைக்கும் போதும் ஓகே எல்லாருக்கும் ட்ரூ லவ் கேர் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துருக்கேன்னா திருப்பி எனக்கு அது கிடைச்சிருக்கு எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி ஓகே எல்லாரும் நம்பர் இல்லாம போயிட்டாங்க ஜிம் சொல்றாங்க. டே பாக்குறாங்க அப்ப நான் வந்துட்டு சொல்றேங்க மாதிரி செல்ஃபிஷா இருக்கு நீ உனக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்க எனக்காக குழந்தை வாழ்ந்துட்டு இருக்க ஜிம் கேட்கறாங்க. டே பாக்குறாங்க ஜிம்முக்கு பாரு நீ வார்த்தை விடா சரியா ரொம்ப ஹாட்டா இருக்கா டே சொல்றாங்க. யார் நீ சொல்றாங்க ஆமா ரொம்ப ஹாட்டா இருக்கா ஜிம் அப்படியே தான் ஜிம் பேச கப்பாட்டாங்க. ஜிம் டேவோட ஹேண்ட் தள்ளிவிடாங்க எட்டு போ ஜிம் சொல்றாங்க. அப்படியே தான் நான் பார்த்து அம்மா தச்சு புரிஞ்சுக்கோ சொல்றாங்க. நான் எவ்வளவு ஒர்க்கு பிஸியா இருந்தாலும் என் ஞாபகம் ஓம் மேலே பேபி மேலே தான் சொல்றாங்க. ஓ அப்படியா அதுதான் வந்து வரமா கையிட்டு அடிச்சியா ஜிம் கேட்குறாங்க. அத்தனை பேருக்கு டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன் யாரும் எப்படி பார்ப்பாங்க அதை சொல்லு
இப்போ நீ வந்து ஒரு பிளேஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டேமில் நான் வந்து இதே மாதிரி பண்ணா நீ ஏற்று ஜிம் கேட்குறாங்க உனக்கு ப்ரிப்பரேஷன் போகாது ஜிம் கேட்குறாங்க டேப்பாக தப்பு தான்டா தப்பு மன்னிச்சுக்க சொல்லிட்டாங்க நீ தப்பு தான் பண்ணுறேன் மேரேஜ் டைம் பண்ணது தப்பு தான் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு டைம்ல நீ இது பசுவா என்னை ஹர்ட் பண்ணுவா என்னை எல்லாம் பண்ணுவா நான் பொறுத்துக்கணும் அப்படி தான் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஜிம்னா சொல்கிறாங்க சொல்கிறாங்க கேட்டால் அது பேர் லவ் பாசிட்டிவ்னு சொல்லு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி தான் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதான்டா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க லவ் பண்ணலையா கேட்குறாங்க ஆமாம் நம்பிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க தர்ஷன் புரிஞ்சுக்கூடா சரியா நீ இல்லாமல் இருக்க முடியாது நீ இல்லாமல் யோசிச்சு பார்க்க முடியாது சார் இப்படி தப்பு பண்ணிட்டேன் கோவத்தில் அடிச்சுட்டாங்க ஸ்லாப் பண்ணி போ ஜிம் சொல்கிறாங்க ஜிம்மு கொஞ்சம் கூட யோசிக்கல டக்குன்னு ஜிம் டேவோட கணத்தில் பள்ளியில் அடி வைக்கிறாங்க டேக்கு தெரியும் அடிப்பாரு சொல்லிட்டு அவரும் அப்படியே வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க இன்னும் கூட அடிச்சுக்கோ சரியா ஆனால் பேச மாதிரி கஷ்டமா இருக்கு டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் அவசரம் நமக்கு எல்லாத்துக்கும் அவசரம் ஜிம் தான் இன்னொரு ஸ்லாப் பண்ணிட்டாங்க டே 2 ஸ்லாப் 1க்கு 2 திருப்பி கொடுத்துட்டாரு ஜிம் டே பார்க்குறாங்க கோவம் போயிடுச்சா கேட்குறாங்க எனக்குமே கோவம் போகிற சரி என்னை பக்கத்தில் வரா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நீங்களும் அப்படி சொல்லிட்டுருக்கா சரி என் பக்கத்தில் வரா சரியா ஜிம் தான் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க இன்னும் குழந்தை பார்க்குறாங்க விளாசி ஓடி வரேன் அங்கே எப்போ லீவ் கிடைக்கும் எப்போ உங்க பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஓடி வரேன் ஏன் அப்படி பேசிட்டு இருக்கா டே கேட்குறாங்க ஜிம் பார்க்கணும் அப்படி அதான் பார்க்க ஓடி வந்ததுமே ஒய்ஃப் எப்படா வருவான் எப்படா வந்து கையில் கிடைப்பான் எப்படா வச்சு எல்லாருக்கும் வச்சு அவமானப்படுத்தல எப்படா அடிக்கலாம்னு வெயிட் பண்ணியா ஜிம் கேட்குறாங்க அப்படி இல்லைடா கோவத்தில் பேபிக்கு அடி பிடிச்சா காது துடிச்சு போயிடலாம் சொல்கிறாங்க என் பிடிச்ச எனக்கு பிடிச்சிருக்காது ஜிம் சொல்கிறாங்க உன் மனசு பிடிச்ச எனக்கு பிடிச்சிருக்காது ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க தப்பு தான் சாரி டே சொல்கிறாங்க இதை உனக்கு தான் காசு அனுப்பி சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க தப்பு தான் 2 பேர் கேட்கல அப்படிதான் இருக்கு பேபி மேலே ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்மா இருக்கு ஜிம் சொல்கிறாங்க உனக்கு இல்லை சரி எனக்கு தான் இருக்கு என் குழந்தை மேலே ஜிம் சொல்கிறாங்க டேல வந்துட்டு ஜிம்க்கு கெஞ்சுறாங்க ஜிம் பார்க்குறாங்க டயர்டாக இருக்கு சரி நான் தூங்கி 2 days ஆகும் தூங்க ஜிம் தள்ளி விட்டுறாங்க அப்படியே படுத்துறாங்க டே பக்கத்தில் படுத்துறாங்க ஜிம் வந்து ஹேண்டை போடவே இல்லை தட்டி விடுறாங்க இப்போ ஒரு கடத்துக்கு மேலே பேபிக்கு அந்த பக்கம் போய் படுத்துறாங்க அடுத்தபடி ஹேண்டை போட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் டே எஞ்சி பார்க்குறாங்க ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஜிம் இல்லை பேபி இல்லை நம்ம டே எஞ்சி போய் பார்க்குறாங்க பார்த்தாக்கா அடுங்க ஜிம் தான் பேபிக்கு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க அக்காட்ட ஜிம் தான் ப்ரஷ் பண்ணுறாங்க பேபி அழகாக காமிச்சிட்டு ஜிம் தான் ப்ரஷ் பண்ணி விடுறாங்க ஓகேவா ஜிம் அழகாக பேபிக்கு முகத்தில் வாஷ் பண்ணி விட்டு பேசலாம் வெயிட் பண்ணி விடுறாங்க வெயிட் பண்ணி விட்டு அப்படி பார்த்துருக்காங்க இப்போ பெயின் போயிடுச்சாமா ஜிம் கேட்குறாங்க கொஞ்சமாக வலிக்குதே சொல்கிறாங்க கொஞ்சமாக வலிக்குதா சொல்கிறாங்க அப்புறம் சரியாயிடும் ஜிம் சொல்கிறாங்க பேபியும் அம்மா இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க கூட தான் இருக்க போகிறாங்க எங்கே போய் போகிறோம் அம்மா ஜிம் கேட்குறாங்க இப்போ என் பேபி கூட ஸ்மெல் பண்ணுது இப்போ ஜிம்முக்கு கால் விட்டு 1 செகண்ட் இதே ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி அப்படி ஹலோ சொல்கிறாங்க ஜிம்மே சொல்கிறாங்க கால் சொல்கிறாங்க பாடாத பசங்க ரொம்ப நவஸ் ஆகிறாங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க ஆமாண்டா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக சரியா ரொம்ப நவஸ் ஆகிறாடா ப்ளீஸ்டா வாடா சொல்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கா ஏற்கனவே தேவனுக்கு அடிபட்டு கூட எப்படி வர சொல்கிறா கேட்குறாங்க ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா இந்த பக்கம் பசங்க ஒன்று பார்த்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகும் சரியா நீ கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க ஜிம்முக்கு என்ன பண்ணி தெரியல இப்போ பேபி வேறு வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா ஜிம் பார்க்குறாங்க பாட்டு காய் இது சமாளிடா சொல்லிட்டாங்க அப்புறம் டேக்கிட்ட புரியுது என்ன நடக்குது சொல்லிட்டு ஏதாச்சும் டே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம் நம்ம இருக்காங்க என்னாச்சு எப்படி கேட்குறாங்க இந்த பக்கம் ஜிம் நான் தோணுதா சொல்கிறாங்க இப்போ நம்ம டே தான் ஃபோனை வாங்கி ஹலோ சொல்கிறாங்க இப்போ அந்த பக்கம் வாய்ஸ் டேங் சொல்கிறாங்க சொல்லு காய் சொல்கிறாங்க அது சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க இப்போ காய் நல்லா தான் சொல்கிறாங்க பசங்களுக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் பசங்க ரொம்ப நவஸ் இருக்காங்க எங்களுக்கு தான் தெரியும் 3 ரவுண்டில் எங்கள் பசங்க வருவாங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் டே பார்க்குறாங்க ஓகே ஒரு பண்ணி வருவாங்க சரியா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க வருவாங்க ஓகேவா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சொல்லிட்டு டே தான் ஃபோனை கட் பண்ணுறாங்க போக சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நான் போட சொல்லிட்டாங்க நீ ஃபோன் சொன்னால் ஓகே பேபி நான் பார்த்து நீ போஸ்ட்டு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க எனக்கு தேவையில்ல ஓகே நான் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க பேபி தான் அம்மா எங்கே போட்டு இங்கே போகக்கூடாது சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன் நான் எங்கே போகல ஜிம் சொல்கிறாங்க இந்த பக்கம் டே தான் வந்து பார்த்து சொல்லாங்க வா டே இருக்கிறாங்க டேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம கூப்பிடுது ஜிம் டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேட்டா மம்மா சொல்கிறாங்க மம்மா கொஞ்சம் ஒர்க் விஷயம் போகிறாங்க சரியா டேடா பார்த்துக்கவா சொல்கிறாங்க மம்மா வேணும் டேட்டா வேணும்னு சொல்லிட்டாங்க 2 பேர் வேணுமா சொல்கிறாங்க சரி 2 பேர் இருப்போம் அம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்கா சரியா மம்மா போயிட்டு வரட்டுமா சொல்கிறாங்க நீ கூட இது அம்மா சொல்கிறாங்க பாரு மம்மா எங்கே போல வைக்க மம்மா ஒர்க்கை போகிறாங்க சீக்கிரம் வந்துடுவாங்க சொல்கிறாங்க நான் அம்மா வேணும் பேபி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு விட்டுடா டாய்ஸ் வாங்கி தரேன் வெளியே விட்டு போகிறேன் சரி இன்னொன்று அம்மா வேணும்னு சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் ஜிம் கூப்பிட்றாங்க ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு போய் ரெடிட்டு போ சரியா சொல்கிறாங்க எல்லாம் வாழ்ந்துட்டே இருப்பாங்க சொல்கிறாங்க இந்த காசு நான் பார்த்துட்டு ஓகே போ அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு போய் ஜிம் ரெடியாகிறாங்க கீழே வராங்க அந்த பக்கம் அப்படியே அந்த பேபி வேறு பக்கத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ளே பண்ணி வைக்கிறாங்க பேபி ப்ளே பண்ணிட்டு இருக்கு அது பார்க்க ஜிம்மி போகிறது அந்த பக்கம் ஜிம்மில் ரெடியாகிட்டு போயிடுறாங்க அங்கே போய் பசங்க பயங்கர நர்வஸாக இருக்காங்க நமக்கு ஜிம்மி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்லா பண்ணுங்க சரியா சொல்லிட்டாங்க இவ்வளோ மந்த்தாக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஓகேவா உங்கள் டேலண்ட்டை காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது ஓகேவா சொல்லிட்டாங்க ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கே இப்போ ஜிம்மோட அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்குறாங்க ஜிம்முக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாரு பசங்க இப்படி பண்ணுங்க சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க டெய்லி வந்து எனக்கே ரிலாக்ஸாக இருக்குது சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறோம் அப்புறம் டைம் ஏதோ சொன்னாங்க இது 2வது டைமில் ஏதோ டே நான் என்னாச்சு கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதுவும் இல்லை
எப்பவும் போல சொல்லிட்டாங்க. என் கடைக்கு ஃபர்ஸ்ட் வாட்டா சொல்லிட்டாங்க. ஆமா சொல்றாங்க. ஏன்டா அப்படி இருக்கான் சொல்றாங்க. அதை விட சொல்றாங்க. ஏன்டா உனக்கு இப்பெல்லாம் கோபம் வரது இல்லை சொல்றாங்க. சரி இப்ப கோபம் வரது இல்லை, உனக்கு எவ்வளவு கோபம் வரலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க வீட்டுக்கு பரவாயில்ல ஜிம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பசங்க ரொம்ப அழகா போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டா போயிட்டு இருக்கு. இப்போ பேபி தான் அம்மா உட்காந்து சொல்லி தேட ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட் அம்மா பாத்தீங்களா பேபி கேட்குது. திரும்ப ஜிம்ல டேயோட அம்மா பாக்குறாங்க. ஜிம்ல அம்மா இருக்காங்க. எனக்கு என்ன சொல்லுங்க அம்மா பாத்தீங்களா அம்மா காணும் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டே பாக்குறேன் டாடா அங்க இருக்காரு. நாங்க பாடாவா அப்படியே போய் நாசிட்டாங்க. டாடா நீ இருக்க அம்மா எங்க பேபி கேட்டுருக்கு. இப்போ டேயோட வந்து பாக்குறாங்க. காரணி அப்படியே அம்மா தான் தெரியுமா நம்ம எத்தனை பேர் தான் சரி அவங்க அம்மா தான் பாரு டபுள் சொல்றாங்க. டே பாக்குறாங்க. டாடா உனக்கு இருக்கிற டாடா தூக்குறேன்னு பாருங்க. டாடா தூக்குற ஸ்ப்ரே பண்றாரு. டாடா மம்மா வாங்கி கொடு மம்மா கொடு சொல்லிட்டு பேபி கேட்குது. மம்மா கொடுக்கணும் மம்மா கூட கூட்டிட்டு போ மம்மா கொடு பேபி சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம டே பாக்குறேன். மம்மா வந்துருவான் டாச்சரா மம்மா தூக்கிட்டு போ பேபி சொல்லிட்டு இது பக்கம் நம்ம பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பேபி வந்துட்டு எவ்வளோதான் வந்துட்டு எல்லாருமே பாசம் தரலாம் அதுக்கு ஜிம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்படி நம்ம ஜிம் நம்ம பார்க்குறீங்கப்பா மம்மா தான் வந்து அப்போ ஸ்ட்ரிக்டாக பண்ண சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் மம்மாலாம் வேணும் மம்மாலாம் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா மம்மா டேட பிடிக்கும் மம்மா வேணும்னு சொல்கிறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. பார்த்துருக்கேன் அந்த பக்கம் டே பார்க்கணும் சரி சொல்லு உனக்கு டேடா பிடிக்குமா மம்மா பிடிக்குமா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியாவும் எனக்கு ரெண்டு பேரும் வேணும் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியா கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யார் சொல்லி கொடுத்து சொல்லிட்டாங்க மம்மா சொல்கிறாங்க. மம்மா சொல்லி கொடுத்தாங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்லிக் கொடுப்பாங்க எப்போவுமே ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஆமாம் ஜிம் சொல்லிக் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. டேக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது அழகாக வளர்த்துக்காரு பேபியை. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. மம்மா வந்துடுவா சரியா சொல்கிறாங்க. இன்னைக்கு நீ நானும் மம்மா மூணு பேரும் கேண்டில் டின்னர் போகலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் அக்கௌண்ட் பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சார் ஓகே சொல்கிறேன். நாங்கள் கிளம்புறப்பா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பேரண்ட்ஸ் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம இதே தான் பேபி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பேபி அப்பா அம்மா கேட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெஸ்ட்டாக கேட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஃபைன் அந்த பக்கம் நம்ம ஜிம்மோட பசங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. ஜிம்மில் அந்த ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நம்ம டைமிங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம காலையில் பார்க்குறோம். டே ட்ரிங்க் பண்ணலாமா ட்ரிங்க் ஆமாண்டா பார்ட்டி வைக்கலாம்டா அகாடமி கிடைச்சி ஒரு பெரிய அவார்டு சொல்கிறாங்க. ஆமாம் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்கிறாங்க. இப்போ என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மில் மறந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் மார்னிங் போன ஒரு நம்ம டே தான் அந்த டே ஃபுல்லாக பேபி வர ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நைட் ஆயிடுச்சு பேபி ஒரு பக்கம் தூங்கிட்டு எனக்கு நம்ம டே ஃபுட்டை ஃபிட் பண்ணி சாப்பிட வச்சு தூங்கி வச்சுட்டா தூங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டேயோட பேரண்ட்ஸ் தூங்கிட்டாங்க. டேயா தூங்கிட்டா அவங்க கிராண்ட் மேலே தூங்கிட்டாங்க. டே மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியாக பால்கனியில். இந்த பக்கம் ஜிம் பார்த்து பயங்கர ஃபண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம டேம் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது அவருக்கு ஒரே ஃபர்ஸ்ட் ஒர்க் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரின்னு ஃபர்ஸ்ட்டு கரடி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த கரடி இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த கரடி இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேம் சிரிக்கிறாங்க. சூப்பர் பேடா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க டேம் பார்க்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க என்னவோ அந்த கரடி இருக்கே ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் சம்டைம்ஸ் கோவப்படும் ஈஸியாக அடிக்கிறது சொல்கிறாங்க. அப்போ நீயும் சொல்கிறாங்க நான் வந்து அடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. அட பாவி அடிச்சிட்டியா சொல்கிறாங்க. கிட்ட அடிக்காமல் இருப்பேன் அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சிரிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டாரு. ஓகே கோலமாக சொல்லிட்டாங்க. காய் பார்க்க மாடா ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ அவங்க டிரைவரை கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ காய் ஜிம்மிங்லாம் காருக்கு வரும்போது பயங்கர ஃபண்டு தான். பேபி போனதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணி விட்டுதான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ட்ரிங்க் பண்ணாமே இருந்தேன் எனக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் ஃபீல் ஆகும் ட்ரிங்க் பண்ணவே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப டேஸ் ஆகிடுச்சா இப்போ தான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைம் பேக் நெக்ஸ்ட் பேபி எப்போ சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை டேவனுக்கு எப்போ தம்பி பார்க்க தரப்போறா சொல்கிறாங்க. அதுக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வந்துருக்காங்க. ஃபைனலா இப்போ ஜிம் வீடியோ வந்து ஜிம் பார்க்குறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லி ஜிம் தம்பி தான் இறங்குறாங்க. பட் செக்யூரிட்டி டோர் பண்ணிட்டாங்க. ஜிம் தம்பி வாங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் வராங்க. என்ன தம்பி ஒரு மாதிரி இருக்காரு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் ஜிம் தான் அது ஒரு மாதிரி வந்துருக்காங்க. அச்சோ நல்லா இப்போ ட்ரிங்க் பண்ண போல ஹாப்பியாக இருந்துச்சா ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. டே அப்படி நடந்து பார்த்துருக்காங்க. ஓ சார் பிடிச்சிருக்காரு பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே பேபி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அழகா அவங்க டிஆர் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. எனக்கு டிஆர் ரூமில் தான் நம்ம பேபி தண்ணி தொட்டில் ஒன்று இருக்குது அங்கே படுக்க வைக்கிறாங்க. இங்கே ஒன்று இருக்கும் அந்த ரூம் ஒன்று இருக்கும். இப்போ எப்போலாம் நம்ம ஜிம் டே வந்து இருக்காங்களோ சம்டைம் பேபி வந்து அந்த டிஆர் ரூமில் தூங்கிட்டு இருக்கும். எனக்கு டே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பேபிக்கு தூங்க வைப்பாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறா ஏதாச்சும் டே சொல்லிட்டாங்க. பேபி சொல்கிறாங்க கூட சொல்லி நான் வச்சுட்டு இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ பேபி தூங்கிட்டு இருக்கு தொட்டில் படுக்க வச்சுட்டாரு. டே ரூமில் லாக் பண்ணிடுறான். அப்புறம் டே வந்து அவர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஜிம் எது ரூமில் வராங்க வந்து பார்க்குறாங்க. ஐயோ டயர்டாக இருக்குது. ஜிம் அப்படி வெளியில் உட்காராங்க. ஒரு பக்கம் அப்படி இப்படி மெஸ்ஸியாக இருக்காரு. ஷர்ட்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஹேர் எப்படி மாதிரி இருக்காரு. ட்ரங்கிள் ஸ்டேஜில் ஃபேஸ்லாம் ஒரு பிங்கிஷாக இப்போ ஒரு டேபிள் டோர் லாக் பண்ணிட்டு ஒரு பவுலில் தண்ணி விட்டுவிட்டு காட்ட சொல்லிட்டு ஹேண்ட்லாம் கரைச்சி விடுறாங்க. ஏய் மேன் யார் நீ எப்படி ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் டே சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா எனக்கு இப்போ ஹஸ்பண்டா எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. மேரேஜ்லாம் ஆகலை நான் வந்து ரெண்ட்டுக்கு வந்துருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ரெண்ட்டு காசு எதுன்னு ரெண்ட்டே சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபார் ரெண்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பேசக்கூடாது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு
அந்த ட்ரிங்க் பண்ணியிருக்கியா கேட்குறாங்க. நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஏன் டீ கேட்குறாங்க. அது ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் சேடாக சொல்கிறாங்க. சேடா எதுக்கு சேடாக டீ கேட்குறாங்க. அது என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கான் சரியா சரின்னு பாசிட்டிவ் காரடி எனக்கு அவங்கள கொஞ்சம் கோவம் அதனால கொஞ்சம் சேடாக இருக்குது. எனக்கு அவன்கிட்ட பேசவே இல்லை. அவன் என்னை வந்து அடிச்சிட்டான். நான் திருப்பி அடிச்சிட்டேன். இருந்தாலும் கூட சொல்கிறேன் இருந்தாலும் கூட சொல்கிறாங்க. என்னமோ என்னால் அவங்க ஹார்ட் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஐயா டீ கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். மேக்லி லவ் பண்ண அப்படி தான் சரியா அவங்க லவ் பண்ணுறான். அவனும் லவ் பண்ணுறான். என்ன பண்ணுறது சின்ன சின்ன மிஸ் வருதுல்ல அதனால தான் எது குழந்தைக்கு அவங்க குழந்தை அவங்க கூட பாசம் கூட பேசிட்டு இருக்கான். எனக்கு தான் குழந்தை வந்து பாசம் இருக்குது. அது ஏன் குழந்தை சரியா அவங்களுக்கு எனக்கு உருவான குழந்தை எங்கள் லவ்ல உருவான குழந்தை அது எப்படி எனக்கு பார்த்துக்காம விட்டுருவோம். தெரியாம மிஸ்டேக் நடந்துச்சு. எனக்கு மனசு பெயின்ஃபுல்லாக இருக்கும். என் குழந்தைக்கு அடைப்பிடிச்சு சரியா நல்ல வேலை சின்னதாக போயிடுச்சு. அது கொஞ்சம் நிம்மதி அப்படி சொல்லிட்டு திரும்பி சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. அப்படி அமைதியாக இருக்காங்க. அப்புறம் அது பிடிச்சா சொல்கிறாங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அகாடமிக்கு எனக்கு அவைலபிள் ஆகாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கோம். எங்கள் ஹார்ட் ஒர்க் ஏற்ற மாதிரி அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஃபேமிலி தான் ஓகேவா. அதுக்காக இந்த கரியர் விட்டு தர மாட்டேன் ஓகே. எனக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். எந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலை முடியல அப்படின்னாக்கா டீ கேட்குறாங்க. விட்டுருவாங்க சொல்கிறாங்க. எதா டீ கேட்குறாங்க. கரியர் தான் சொல்கிறாங்க. டீ பார்க்க என்ன பேசிட்டு இருக்காது உன் கரியர் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் ஏன் பண்ணுறது சரியா அப்படி விட்டுக்கூட சரியா இருக்கா உனக்காக நான் வந்து பேக்ரவுண்டாக இருக்கேன் டே சொல்கிறாங்க. எங்கே இருக்கா நீ தான் இல்லையே எதுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்க நான் யார் நினச்சி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ யாரோ தேர்ட் பர்சன் நீ பேச கேட்க கம்ஃபர்டபுளாக இருக்கு நீ பேசு நீ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ நான் தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ பேசு நான் கேட்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் தேர்ட் பர்சனில் மிஸ்டர் பாருங்கள் உங்கள் ஜிம் உங்கள் ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் ஹஸ்பண்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டாக பேச மாட்டாங்க தெரியுமா. அவன் ரொம்ப பாசிட்டிவ் அவன் ரொம்ப பாசமாக இருப்பான் கேரிங்காக இருப்பான். அப்படியே எத்தனை பேசினா போதும் அப்படியே பனிஷ் பண்ணிட்டு போவோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ பனிஷ்மெண்ட் பிடிக்குமா சாருக்கு டே கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லவன் என்ன சொன்னாலும் கேட்பான் தெரியுமா. ஸ்டார்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. இவன் மேட்ச் எனக்கு பிடிக்கல. அம்மா சொன்னாங்க அவன் ஐடியில் சொல்லிட்டான். அவன் ஐடியில் தான் என்ன பெரியவனா எனக்கும் பிடிக்கல தெரியுமா எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ரிஜெக்ட் பண்ணாலும் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனே சொல்லிட்டான். அந்த பக்கம் டே நினச்சி பார்க்குறாங்க. அப்படி நமக்கு டே தான் ஜிம்மில் ஹேண்டில் பண்ணாங்க வைப் பண்ணி விட்டுட்டே அப்படியே நினைக்க ஸ்டோரி நினச்சி பார்க்குறாங்க. அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறான்டா.